அப்போ தானுங்க ஆஃபீஸ்லேருந்து வந்தனுங்க. வண்டி விட்டு போட்டு ஃபோனை வந்து டேபிள் மேலே வச்சுட்டு கை கால் மூஞ்சி கழுவலாம்னு சொல்லிட்டு மூஞ்சி கழுவிட்டு வரக்குள்ள ஒரு ஃபோன் வந்தது. அது கரெக்டாக அம்மனி பார்த்தாலுங்க அதில் வந்து நான் சூப்பர் மேடம் போட்டிருந்தேங்க. சூப்பர் மேடங்கிறது என்னோட கம்பெனியோடைய சீனியர் மேடம். ரைட், ஒரு என்ன விட திங்கிங் பவர் உங்களுக்கு அதிகமாக இருக்காட்டி சூப்பர் மேடம் போட்டிருந்தேன். உடனே அதை வச்சுக்கிட்டு கேட்குறாளுங்க, என்னங்க மேடம் போட்ட போல சூப்பர் மேடம் போட்டிருக்கிறீங்க. ஐயோ அம்மனி என் சீனியர் மேடம் ஏன் தப்பாக எடுக்கிறீன்னு ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணாங்க. அம்மனி அந்த மேடம் வந்து 2 ஐடியா சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், சூப்பர் மேடம் அருமை மேடம் அப்படின்னு. உடனே நம்ம வீட்டுக்காரி சந்தேகம் போலி பளிச்சுன்னு வந்துருச்சுங்க. என்னங்கிற என்ன மேடத்துட்டு சூப்பருங்கிற, அமோகங்கிற, அற்புதங்கிற, அப்படி என்னத்தை அவங்ககிட்ட அற்புதமாக கண்டுட்டே நீ. ஐயோ அம்மனி அவங்க ஆஃபீஸ் விஷயமாக ஒரு ஐடியா சொன்னாங்க, அந்த ஐடியா வந்து யாருக்குமே தோணலை. ரைட்டா, அது வந்து சூப்பர்னு சொன்ன அப்படின்னு. நீ வந்து ஐடியாவுக்கு சூப்பர் சொன்னையா இல்லை மேடத்துக்கு சூப்பர் சொன்னான்னு சந்தேகமாக இருக்குதியா அப்படி 25 வருஷம் ஆச்சும் கல்யாணம் சந்தேகப்படுறாங்க. இது எப்படிங்க சொல்யூஷன் கொடுக்குறது, நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு பல பேர் புலம்புவாங்க. என்ன பண்ணுறது, அந்த புலம்பல் நீங்கள் ஓப்பனாக பேசுகிறீங்க, பல பேர் ஓப்பனாக பேச முடியலைங்க. வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. இன்னைக்கு 21/12/2025 டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமை விசுவாவசு வருடம் மார்கழி 6ஆம் தேதிங்க. கீழ்நோக்கு நாளுங்க. இந்த கீழ்நோக்கு நாள் நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலை 7:45 to 8:45ங்க. மறுபடியும் மத்தியானம் 3:15 to 4:15 வரைக்கும் இருக்குதுங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலை 10:45 to 11:45, மறுபடியும் மத்தியானம் 1:30 to 2:30ங்க. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 4:30 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணி வரைக்கும் இருக்குதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஆரம்பிச்சு 4:30 வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டம் இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பிச்சு 1:30 வரைக்கும் இருக்குதுங்க. சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளங்க. மற்றபடி திதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலை 9:33 வரைக்கும் பிரதமை திதி, அதுக்கப்புறம் துவிதியை திதியாக மாறுதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலை 2:16 வரைக்கும் மூல நட்சத்திரம், அதுக்கப்புறம் பூராடம் நட்சத்திரமாக மாறுதுங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் நாள் ஃபுல்லாக சித்த யோகங்க. சந்திராசத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலை 2:16 வரைக்கும் கிருத்திகை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்துக்கு பகல் ஃபுல்லாக சந்திராஷ்டமம். ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான டைம் கூடிய ராசி பலனை மிக தெளிவாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. வாங்க இன்னைக்கு ராசி பலன் அப்படின்னு பார்க்க போகலாங்க முருகா. சரிங்களா? வணக்கம் மேசராசி அன்பர்களே. இன்னைக்குங்க உங்களுடைய பொதுவான கோச்சார அமைப்பில் 2ஆம் வீட்டில் மாந்தி இருக்காருங்க, 3ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க, 5ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க. அதே சமயத்தில் 8ஆம் வீட்டில் புதன் இருக்கார், 9ஆம் வீட்டில் செவ்வாய், சூரியன், சந்திரன், சுக்கிரன்கிற 4 முக்கியமான கிரக அமைப்பு இருக்குதுங்க. அதே சமயத்தில் 11ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்க, 12ஆம் வீட்டில் சனி இருக்கார். இப்படியெல்லாம் இருந்தால் அவங்க வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய், சூரியன், சந்திரன் மற்றும் சுக்கிரனுடன் இருக்கார். அது எங்கே பாக்கியஸ்தானத்தில் இருக்கார், அது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கார். அதே சமயத்தில் 9ஆம் வீடு தனுசு ராசியில் இணைந்துள்ளது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு வேலைக்கு போகாதவங்களுக்கு கூட ஏதோ ஒரு வேலைகள் அமைப்பு நல்லாவே இருக்குதுங்க. அப்படியே வேலைக்கு போனால் கூட வேலை செய்கிற இடத்துல உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக கிடைக்கும். சனி வந்துங்க 12 இருக்கார். அதனால் செலவுகள் அதிகமாக வைக்கக்கூடிய தன்மை இருந்தால் கூட அதன் மூலம் ஒரு முக்கியமான வேலை, வரவுக்கேற்ற செலவுக்கேற்ற வரவு வருமானம் தரக்கூடிய வேலையில் உன்னதமாக இருப்பீங்க. சரிங்களா? சரிங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு 9ல் இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் சூரியன் உடைய சேர்க்கையானது உங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அதிகார பலம், தைரியம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாத்தையும் கொடுக்குது. ஞாயிற்றுக்கிழமை அமோகமாக இருக்குதுங்க. அதே சமயத்தில் 3ல் இருக்கக்கூடிய குருவின் வக்ர நிலையை எடுத்து வச்சு பார்க்குறப்போ உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மூலம் நல்லா லாபம் கிடைக்கும். அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா 11ல் ராகு இருக்கார், உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார். அதாவது தொழில் வியாபாரம் செழிக்கும், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லைங்க. சரிங்களா? குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப முருகா இன்னைக்கு 8ல் அமைஞ்சிருக்கக்கூடிய புதன் மற்றும் சட் கொஞ்சம் குழப்பமான சூழலை கொடுப்பார் குடும்பத்தில். 2ல் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து மாந்தி, அது என்ன பண்ணுவார், குடும்பத்தில் அனாவசிய பேச்சை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கார். 9ல் வந்து சுக்கிரன் இருக்கார், அவர் மகிழ்ச்சியை கொடுக்குறார். இப்படியெல்லாம் கலவையான ஒரு பலன் இன்னைக்கு குடும்பத்தில் இருக்க போகுது ஞாயிற்றுக்கிழமை. அதனால் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? கணவன் மனைவி உறவு அது பார்த்தீங்கன்னா 9ல் உங்களுக்கு சுக்கிரன் மற்றும் சந்திரனுடைய சேர்க்கை அமைப்பு பார்த்தா இன்றைக்கி ஒருவருக்கொருவர் அன்பு பரிமாற்றம் அதிகரிக்குங்க மற்றும் அந்யோன்யம் அதிகரிக்கும், தாம்பத்தியம் சிறக்கும், பிரச்சனை கிடையாது. சரிங்களா? சனி வந்துங்க 12ல் இருந்து 6ஆம் வீட்டை பார்க்குறார், 12ஆம் வீட்டில் 6ஆம் வீட்டை டைரெக்டாக பார்க்குறாரு. அதனால் தம்பதிகளுக்கு இடையே சின்ன சின்ன சண்டைகள் வந்தால் கூட அது ஒரு கலவையான சண்டையாக மாறி அன்பு அதிகரிக்கும். காதலர்களை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பலமான சுக்கிரன் சஞ்சாரம் அமைப்பு அமோகமாக இருக்குது 9ஆம் வீட்டில். அதனால் உங்கள் உறவு பலப்படும், காதல் மலரும். இன்று மறக்க முடியாத நாளாக அந்த ஞாயிற்றுக்கிழமை காதலுக்கு மிளிரப்போதும். 3ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டில் அடைஞ்சங்காட்டி காதலர்கள் திருமணம் பற்றிய முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்க, நல்லது நடக்கும். பசங்களை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 5ல் இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பை வச்சு பார்க்குறப்ப மாணவர்கள் கவனச்சிதறலை கொடுக்கலாம். நான் சண்டே தானே படிச்சுட்டா போதும் அப்படின்னு அசால்ட்டாக இருப்பாங்க இன்றைக்கி. ஆனாலும் புதன் வந்து 8ல் இருக்கார். அதனால் ஒரு கடின உழைப்பு இருக்குது, என்ன வேணாலும் படிக்கணுமாப்பா, ஞாயிற்றுக்கிழமை சும்மாவா அப்படின்னு அவங்களுக்கே மனசு மாறி ஒரு விளையாட்டுக்கு அப்புறம் அவங்களே வந்து படிப்பாங்க. அந்தளவுக்கு நல்ல பலன் தான். புதன் விடமாட்டார்.
தைரியமாக இருக்கலாம். அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்னைக்கு உங்கள் முயற்சியில் அனைத்தும் வெற்றி காணக்கூடிய அமோகமான காலகட்டம். இந்த ஞாயிற்றுக்கிழமை உண்டு. தந்தை வழி உறவுகளை சிக்கல் இருந்தால் கூட அது நீங்கிடும். மனசு ஹாப்பியாக இருக்குது. குடும்பம் அமைதியான ஒரு சந்தோஷமான சூழல் இருக்குது. காரணம், நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய கேது வந்துங்க 5ல் இருக்கார். ராசியின் அதிபதியாக இருந்து செவ்வாய் வந்து நட்சத்திரநாதருடன் சூரியனுடன் சேர்ந்திருக்கார். அதுவும் 9ஆம் வீட்டில் இணைஞ்சு இருக்கார். அதனாலேயே உங்களுக்கு சிறப்பான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஜோதிட ரீசனுக்காக அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்துங்க சிகப்பு கலர் 9ஆம் நம்பர் நல்ல காம்பினேஷனாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் மனசார முருகப்பெருமான சண்டே வணங்குனீங்கன்னா அப்படி சிறிய அளவுங்களாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அன்னதானமோ ஒரு வஸ்திர தானமோ செஞ்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கிறதுனால. சரிங்களா? பரணியை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி பண வரவு சீராக இருக்குதுங்க. எதிர்பாராத லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. என்ன காரணமாக, நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவும் குடும்பத்தில் சந்தோஷமும் அதிக மகிழ்ச்சியும் கிடைக்கும் இந்த சண்டேயில். கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு வெள்ளை கலரும் 6ஆம் நம்பரும் நல்ல காம்பினேஷன். நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு இன்றைக்கி ஃப்ரீயாக போயிட்டு வாங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, முடிஞ்ச நெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னா உங்கள் நாள் இன்னும் சிறக்கும். கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. சரிங்களா? சரி. அதே சமயத்தில் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி நீங்கள் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், ஏன் குடும்பத்திலே இருக்கட்டும், உங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு உண்டான முயற்சியை இன்றைக்கி ஆரம்பிக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு இன்றைக்கி வேலைக்கு போனால் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய ஆளுமை திறம் எல்லா விஷயத்திலும் வெளிப்படும். யாருக்கு? கார்த்திகைக்கு. என்ன காரணம் அப்படின்னா, நட்சத்திரத்தின் அதிபதி யாருங்க? உங்களுக்கு சூரியன் வந்து 9ஆம் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். இன்னைக்கு இப்படி பலமாக இருக்கங்காட்டி உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குறார். சண்டேவாக இருந்தால் கூட. சரிங்களா? உங்களுக்கு ஆரஞ்சு அந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குது. 1ஆம் நம்பர் அதிர்ஷ்டமான நம்பர். இன்னைக்கு உங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு ஒன்றும் பெருசாக தொந்தரவு. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அப்படி சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல்லான டேவாக மாற்றி கொடுப்பாங்க. சரிங்களா? பொதுவாக உங்களுக்கு உங்கள் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனாலே உங்களுக்கு செய்யும் முயற்சிகள் உழைப்பிற்கேற்ற பலன் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் பொதுவாகவே முருகப்பெருமானை மனசார ப்ரே பண்ணுங்கள். குறிப்பாக 6 வீடு இருக்குல்ல, அந்த 6 வீடை மனசார நினச்சி இங்கேருந்தே ப்ரே பண்ணுங்க. உங்கள் வீட்டில் இருந்தேன். ஓகேங்களா? திருப்பரங்குன்றம் முதல் பழனி வரைக்கும் மனசார ப்ரே பண்ணிங்கன்னா காரிய தடைகள் நீங்கி ஞாயிற்றுக்கிழமையை சுமூகமாக முடிச்சு கொடுப்பார். எல்லா பிரச்சனையும் நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. போய்ட்டு வரட்டுங்களா? சந்தோஷம். வாங்க ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கி லக்னத்தில் மாந்தி இருக்காருங்க. 2ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 4ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க. 7ஆம் வீட்டில் புதன் இருக்காங்க. 8ஆம் வீட்டில் செவ்வாய், சூரியன், சந்திரன், சுக்கிரன்கிற 4 அமைப்பு உங்களுக்கு இருக்குதுங்க. 10ஆம் வீட்டில் ராகுங்க. 11ஆம் வீட்டில் சனி. இப்படிலாம் இருந்தாங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் கூட 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி சுக்கிரன் வந்திருக்கார். அப்படி இருந்தால் வேலையில் இன்றைக்கி போனால் கூட சின்ன சின்ன தடைகள் வரும். அனாவசிய மன உளைச்சல் சண்டே கூட வர சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஃபீலிங் இன்றைக்கி இருக்குது. அதனால் மேக்ஸிமம் வேலை இல்லாதவங்க சந்தோஷம். வேலைக்கு போனால் கொஞ்சம் கஷ்டங்கள் மாறி இருக்குதுங்க. 11ல் இருக்கக்கூடிய சனி வந்து இப்போ தொழில் ரீதியாக ஒரு நல்ல அமைப்பு இருக்கார். அதனால் உங்களுக்கு அந்த தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் நல்ல ஒரு உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்குறார். அதே சமயத்தில் 7ல் இருக்கக்கூடிய புதன் வந்து புதிய ஒப்பந்தங்கள் புதிய செயலாக்க திட்டங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார். ரைட்டுங்களா? அதனால் உங்கள் அந்த சனியின் பார்வை இன்றைக்கி நல்லாயிருக்கு. 10ல் இருக்கக்கூடிய ராகுவின் சஞ்சாரமும் இன்றைக்கி உங்கள் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. வேலையை தவிர தொழில் வியாபாரத்துக்கு அமோகமாக இருக்குது. ஆனால் வெற்றி உடனே லாபம் அதிகமாக கிடைக்குமானா கொஞ்சம் உழைப்பு கேட்ட காலையில் ஆரம்பித்து சாயந்தரத்தான் கிடைக்கும். உடனுக்குடனே லாபம் கிடைக்குமானா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி தொழில் வியாபாரம் சப்போர்ட்டாக இருக்காங்க. கவலைப்படாதீங்க. சரிங்களா? வியாபாரம் தொழிலில் புதிய முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் நல்லாவே நடக்கு இன்றைக்கி. ரைட்டா? கூட்டாளிகளிடம் இருந்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். ரைட்டுங்களா? குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி 8ல் இருக்கக்கூடிய கிரகங்களில் அமைப்பு சேர்க்கையெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இன்றைக்கி குடும்பத்தில் அனாவசியமான பேச்சுக்களையும் மன வருத்தங்களையும் நீங்கள் தவிர்க்கணும். தேவையில்லாத கன்ஃபியூஷன் எதுவும் பண்ணக்கூடாது. பொறுமையாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் காது கொடுத்து கேட்டு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். குடும்பத்தை நடத்துகிறவங்க எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தால் ரொம்ப பொறுமையாக இருக்கும். ரைட்டுங்களா? கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்குறப்ப முருகா, இன்றைக்கி 7ஆம் வீட்டில் யார்? புதன். முதல்ல இருந்த என்னாக துணைவி அம்மனியோட கொஞ்சம் நல்ல ஒரு தகவல், நல்ல ஒரு மறைமுகம் இல்லாத அன்பு வெளிப்படக்கூடிய தன்மை நல்லா இருக்கு. ஆனாலும் இந்த 8ல் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி மறைஞ்சிருக்காட்டி கொஞ்சம் பேச்சில் டக்குன்னு கோவப்படுவாங்க. ஏன்னா நாம் சொல்கிறது புரிஞ்சுக்காமல் கோவப்படாத கொஞ்சம் வருத்தம் வரும். அதனால் கொஞ்சம் 2 பேரும் மனம் விட்டு பேசி குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கணவன் மனைவிக்குள்ள மனசில் ஏதாவது கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா ஓப்பனாக பேசி அதை சொல்யூஷன் எடுப்பது ரொம்ப நல்லது. சரிங்களா? காதலரை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி 8ல் இருக்கக்கூடிய செவ்வாயாகட்டும் சூரியனோட சேர்க்கையில் வச்சு பார்க்குறப்போ சின்ன சண்டைகள் லேசான மன உறுத்தல்கள் வரக்கூடிய ஒரு காதல் நிலைமை இருக்குது. அதே சமயத்தில் ராசியின் அதிபதியாக சுக்கிரன் அதே வீட்டில் இருக்குங்காட்டி உங்கள் உறவு வந்து நீடித்திருக்கும். உறவில் வந்து காதல் முறிஞ்சு போயின்னு சொல்ல மாட்டோம். கொஞ்சம் அந்த மனத்தாங்கல்கள் கொஞ்சம் இருக்கும். சனி வந்து 11ஆம் வீட்டில் இருக்கார்.
அதனால் இந்த எதிர்காலம் பற்றிய முக்கியமான முடிவுகள், சண்டை சச்சரவு இருந்தால் கூட இப்படியே சண்டை போட்டிருக்க மாட்டோம்ல, அதனால் முக்கியமான முடிவுகளை பற்றி நீங்கள் காதலர்கள் யோசனை பண்ணுவீங்க. நல்லா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போய்க்கோன்னு வச்சுக்கோங்களேன். பசங்களில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 4 கேது இருக்கார். இருந்தால் படிப்பில் கவனச்சிதறலை கொடுத்தா கூட 2 இருக்கக்கூடிய குருவினுடைய டைரக்டான பார்வையை வச்சு பார்க்குறப்ப படிப்பில் புதிய வாய்ப்புகளை கொடுப்பார். நல்லா இருக்குதுங்க முருகா, சந்தோஷமாக இருக்கலாம். சரி, நட்சத்திர பலன் அடுத்தது போகலாம். அது போகிறப்ப உங்களுக்கு முருகா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகிறப்ப ஞாயிற்றுக்கிழமை ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த வேலைக்கு போனாலும் சரி, தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும், அது அந்த எதுலேயுமே கொஞ்சம் செஞ்சு முடிக்கிற ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிற அவசரப்படக்கூடாது. சின்ன சின்ன தடைகள் எமோஷனல் ஆகிடக்கூடாது, கோவப்படக்கூடாது. ஆனால் இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் உழைப்பும் போடுவீங்க. அந்த உழைப்புக்கேற்ற அங்கீகாரம், உழைப்புக்கேற்ற வெற்றி கண்டிப்பாக உண்டு. ஆனால் பொறுமையாக இருக்கும் யார் கிருத்திகை. காரணம், நட்சத்திராதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 8ல் மறைஞ்சு இருக்கார், பலவீனமாக இருக்கார். அதனால் இன்றைக்கி வேலையில் சற்று அலைச்சல், சில மனச்சோர்வுகள், தொழிலில் கொஞ்சம் லேசான மைனஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆனால் கடைசியில் கைவிட மாட்டார். சூரியன் கொஞ்சம் மறைஞ்சிருக்காட்டியும் தன்மை இருக்குது. அதிர்ஷ்டமான கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி காவி வேஷ்டி சூப்பராக வேலை செய்யும். 1ஆம் நம்பர் நல்லா இருக்குது. இன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போய் முடிஞ்சால் ஒரு 25-30 ரூபாய்க்கு ஒரு பாலை வாங்கி பாலை விவசாயம் பண்ணின்னு வச்சுங்களேன், இன்றைக்கி சூப்பருங்க. தடைகள் நீங்கும், சிவன் ஹெல்ப் பண்ணுவார். முடிஞ்சால் பண்ணிப்பாருங்க, சரிங்களா? அதே சமயத்தில் ரோகிணியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி மனசுக்கு உங்களுக்கு பிடிச்ச மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்க போகுதுங்க. குடும்ப பொறுப்புகள் எதுவோ அதை உணர்ந்து செயல்படுவீங்க. பணப்புழக்கட்டம் சீராக இருக்குது. யாருக்கு? ரோகிணிக்கு. பஞ்சமில்லாத வாழ்க்கை, நெஞ்சம் நிறைஞ்சு இருக்குது இன்றைக்கி, அந்தளவுக்கு இருக்குது. காரணம், நட்சத்திரத்தின் அதிபதி யாருக்கு? சந்திரன். அவர் 8ஆம் வீட்டில் இருந்தாலும் கொஞ்சம் மைனஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது உங்களுக்கு ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கார். நண்பனுக்கு யார் துரோகம் பண்ணுவா? நல்ல நண்பனுக்கு பண்ண மாட்டாங்களே. அதனால் இன்றைக்கி ஒரு கடினமாக தெரிஞ்சால் கூட கைவிட மாட்டாங்க. நல்ல முடிவுகளை 2 பேரும் சேர்ந்து நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்குறாங்க. அதனால் கவலைப்பட வேண்டியதில்லைங்க ரோகிணி. அதிர்ஷ்டமான நிறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் அண்ட் பச்சை கலர் சார்ந்த காம்பினேஷன் நல்லா இருக்குது. உங்களுக்கு 2ஆம் நம்பர் நல்லா இருக்குது. இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டில் அம்மா அப்பாவின் ஆசீர்வாதம் பெற்றாலே போதும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறாங்க. அப்பா அம்மாவின் ஆசீர்வாதம் லைவில் வாங்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சூப்பராக இன்றைக்கி ரோகிணி சிறப்பாக இருக்கலாம், சரிங்களா? சரிங்க. அடுத்து மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி துணிச்சலுடன் தைரியம் வல்லமை பொருந்திய நாள் தானுங்க. உங்கள் வேலைகள், தொழில், வியாபாரத்தை எதாக இருந்தாலும் விட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் இருக்குதுங்க. புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும், கவலைப்படாதீங்க. என்ன ஜோதிட காரணம்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தின் அதிபதியாகக்கூடிய செவ்வாய் 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். 8ஆம் வீட்டை சஞ்சரிச்சா தைரியஸ்தானங்கிறது. தைரியஸ்தானம் எங்கே இருக்கார்? 3ஆம் வீடு. இப்போது 3ஆம் வீடும் 8ஆம் வீடும் பார்க்குறப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தெரியுது இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி நீங்கள் துணிச்சலுடன் தைரியமாக முடிவெடுப்பீங்க. 3ஆம் வீட்டு 8ஆம் வீட்டை கம்பேர் பண்ணுறோம், சரிங்களா? 8-3 சூப்பராக இருந்தால் வேலையை முடிஞ்சுதுங்க. அது அந்தளவுக்கு நல்லா இருக்குது இன்றைக்கி. அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குது இன்றைக்கி. அதிர்ஷ்டமான இந்த பச்சை கலரும் 9ஆம் நம்பர் நல்லா இருக்குதுங்க. நீங்கள் இன்றைக்கி குலதெய்வத்தை மனசார ப்ரே பண்ணுங்க. குலதெய்வத்தை மனசார ப்ரே பண்ணிவிட்டு முடிஞ்சால் முருகர் கோயில் இருந்தால் கூட போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும், நினச்சது பலிக்குன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு ராசி அதிபதி இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருக்காருன்னு முதல்ல சொல்லியிருக்கோம். அதனால் உங்களுக்கு மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்து ஆமாம் அந்த மீன் அப்படிங்களா, ஓஹோ அப்படின்னு ஆகா ஓஹோ அப்படின்னு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வீண் பிரச்சனையை தவிர்க்கலாம், தப்பு கிடையாது. அதே சமயத்தில் நீங்கள் மகாலட்சுமி தாயார் மனசார பொதுவாக ப்ரே பண்ணுறது பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். முருகனை மறந்துடாதீங்கோ. சரி, நல்லது வழிகட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. மிதுனராசி என்பர்களே, இன்றைக்கி லக்னத்திலே குரு வக்ரஸ்டேட்டுங்க. 3ஆம் வீட்டில் கேது இருக்கார், 6ஆம் வீட்டில் புதன் இருக்கார், 7ஆம் வீட்டு கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய், சூரியன், சந்திரன், சுக்கிரன் இருக்காங்க. 9ஆம் வீட்டில் ராகு இருக்கார், 10ஆம் வீட்டில் சனி இருக்கார், 12ஆம் வீட்டில் மாந்தி இருக்கார். இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லீவ் தானியாக எதுக்கியா இருப்பது சொல்கிறேன்னா, சில பேர் வேலைக்கு போவீங்களா, அவங்களுக்கெல்லாம் சொல்லணும்ல. அதுக்காக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அதனால் வேலையில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். சண்டேவே இருந்தாலும் அந்த வண்டே மாதிரி நினச்சிக்கிட்டு வேலை செய்வீங்க. அதனால் மற்றவர்களின் பாராட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. எக்ஸ்ட்ரா ஓட்டின்னு சொல்லுவாங்களே, ஓவர் டைம், அவங்களும் பண்ணால் கூட அதுக்கு உண்டான வருமானம் கண்டிப்பாக உண்டு. 10ல் இருக்கக்கூடிய சனியின் அமைப்பு, 7ல் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாயோட சேர்க்கை காரணமாக நீங்கள் எதிர்பார்த்த உங்களுக்கு நல்ல அங்கீகாரம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கு உண்டான அமைப்பு, சம்பள உயர்வுக்கெல்லாம் ப்ரப்போஸ் நடக்கும். அந்தளவுக்கு நல்ல நாளாக இன்றைக்கி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 7ல் செவ்வாய் சூரியனுடைய சேர்க்கையை வச்சு பார்க்குறப்ப உங்கள் வியாபாரத்தில் சற்று கடுமையான போட்டிகளை உருவாக்கி தர்ற மாதிரி தெரியுது. இருந்தாலும் அந்த போட்டிகளை நின்று வென்று சாதனை புரிஞ்சு எதிர்ப்புகளை சமாளித்து தைரியமாக வெற்றி காணக்கூடிய அமோகமான காலகட்டம், ஒரு ஊக்குவிப்பான தன்மை இருக்குங்களா? ஏன்னா 10ல் இருக்கக்கூடிய சனி தொழில் ரீதியான ஸ்திரத்தன்மையும், 9ல் இருக்கக்கூடிய ராகு புதிய வழிகளையும் காட்டி நல்ல அமோகமான காலகட்டத்துக்கு உங்களை கொண்டு போவாங்க.
நல்ல ஒரு கடின உழைப்பாளி, பாட்டாளிங்கிற பேர் எடுப்பீங்க தொழில் வியாபாரத்தில், புத்திசாலி தானே. சரிங்களா? குடும்ப உறவுகளை பொறுத்தவரைக்கும் பார்க்குறப்போ இன்றைக்கி லக்னத்திலே குரு வக்ர ஸ்டேட்டில் இருக்கார். அதனால் குடும்பத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பை எடுத்து செய்யணுமே அப்படிங்கிற ஒரு தன்மை உங்களுக்கு மேலோங்கும். அதே சமயத்தில் 7 இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் உறவுகளை பலப்படுத்துகிறார். அதனால் உறவு ஸ்ட்ராங்காக இருக்குது, கவலைப்படாமல் இருக்கலாம். கணவன் மனைவி உறவுக்குள்ளே இன்றைக்கி லக்னத்திலே 7ஆம் வீடுங்க, கலத்திரஸ்தானம் 7ஆம் வீடு. அந்த 7ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சூரியன் இருக்கார். இருந்தால் என்ன ஆகும், அம்னிக்கு ஐயனுக்கு அப்பப்போ ஈகோ பிரச்சனை தலதூக்கு. நீயா நானா, நான் பெருசா நீ பெருசா, சண்டே நீ சொல்கிறத நான் கேட்குறதா, நான் சொல்கிறது நீ கேட்குறதா அப்படின்னு நீயா நானா போட்டி வருங்க. அப்படி போட்டி வரங்காட்டி, இந்த பிரச்சனை வரங்காட்டி ஈகோவை கொஞ்சம் நிதானமாக கையாளுங்க. நமக்கு எதுக்குங்க ஈகோ அப்படின்னு சரண்டர் ஆகிறவங்களுக்கு சூப்பருங்க. இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை வரும். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 6ல் வலுவாக இருக்கிறார். அதனால் துணையின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும். ஈகோ வந்தால் பரவாயில்ல, அண்டா குண்டா ஒரு போது அடிதடி வரப்போகுது, அதை மட்டும் பார்த்து ரைட்டாக கோவப்படக்கூடாது, நிதானமாக கையாளும் 2 பேரும். ரைட்டுங்களா? பொதுவாகவே அம்மனி அடிச்சுட்டு ஐயனுக்கு வலிக்கு, ஐயனில் அடிக்கிற அளவுக்கு இங்கே வலு இல்லைங்க. பார்க்கலாங்க, பொறுமையாக போங்க. சரிங்களா? காதலர்கள் சுக்கிரன் 7ல் இருக்கார். அதனால் உங்களுடைய உறவு மகிழ்ச்சியாக இருக்குங்க. காதலர்களுக்கு எப்பவும் ஜாலி தானும். இனிமையாக பொழுதுபோக்கு அமைதுங்க. 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியின் அமைப்பை வச்சு பார்க்குறப்பவும் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வையும் உங்கள் உறவில் தடைகள் இருந்தால் கூட தடைகள் பறந்து போயிடும். காதலர்கள் இணக்கமாக இருக்கிறாங்க. மனைவி மாதிரி தான் முருகாசரணம். சரிங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி நிலை ராசி அதிபதி வரக்கூடிய புதன் 6ல் இருக்கார். அதனால் மாணவர்கள் கடின உழைப்பால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். சண்டேவாக இருந்தாலும் சீரியஸாக படிப்பாங்க, கவலைப்படாதீங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிகாரிகளின் ஆதரவு வேலையில் கண்டிப்பாக உண்டு. சுணக்கமெல்லாம் வேலை செய்யுங்க. இன்றைக்கி சண்டேன்னு பார்க்காதீங்க. சரிங்களா? அதே சமயத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் குறைபாடு இருந்தால் கூட இன்றைக்கி முன்னேற்றம் காணக்கூடிய நல்ல காலகட்டம் இருக்குது. எடுத்த வேலைகள், தொழில், வியாபாரம் எதாக இருந்தாலும் துணிச்சலுடன் செஞ்சு சக்ஸஸ் ஃபார்முலாவை உங்களுக்கு முடிப்பீங்க, கவலைப்படாதீங்க. சரிங்களா? காரணம், நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் மைனஸ்ன்னு சொன்னால் கூட ராசியின் அதிபதி புதன் இருக்கார்ல, அவர் ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்குறார். அப்போ என்ன, புதன் தான் ஜெயிக்கிறார். அதனால் தைரியமான முடிவு, வெற்றி கொண்டான வழியை வகுத்து கொடுக்குறார் புதன். நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. மஞ்சள் கலரும் 9ஆம் வாரம் நல்லாயிருக்கு. நீங்கள் இன்றைக்கி செவ்வாய் செவ்வாய் பகவான், அந்த செவ்வாய்க்கு உகந்த முருகனை மனசார ப்ரே பண்ணுங்க. ஓகே, அங்காரகனை முருகனை ப்ரே பண்ணிங்கன்னா புதன் வலு இன்னும் அதிகமாக இருக்குது. நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் முருகா அன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய முயற்சிகள் வெற்றி காணக்கூடிய அமோகமான காலகட்டம் இருக்குது. எதிர்வர தனவர உண்டு. வெளிநாடுகளில் இருந்து நல்ல செய்தி உண்டு. காரணம், நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருந்து ராசி மற்றும் 3ஆம் வீட்டை பார்க்குறாருங்க. ரைட்டுங்களா? பார்க்குறப்ப என்னாகு, நீங்கள் துணிவுடன் எடுத்த முயற்சிகள் வெற்றி காலதாமதம் இல்லாமல் கிடைக்கும். அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ரைட்டுங்களா? உங்களுக்கு ஆஷ் கலர்னு சொல்லக்கூடிய சாம்பல் நிற உடை நல்லாயிருக்கு. கொஞ்சம் லைட் பேஸ் நல்லாயிருக்கு. 4ஆம் நம்பரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பருங்க. இன்றைக்கி நீங்கள் துர்கை அம்மனையோ ரைட்டா ஏதோ அம்மன் சம்மந்தப்பட்டவங்க ஒரு இது பண்ணு, நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் அன்னதானம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்ல புண்ணியஸ்தானம் வலுப்பெறும் உங்களுக்கு. புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பணப்புழக்கட்டம் சீராக இருக்குங்க, கவலைப்பட வேண்டியதில்லை. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிடும். பழைய நண்பிகளை சந்தித்து அளவுலாவி மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக்குவீங்க. ஏன்னா நட்சத்திரத்தின் அதிபதி இருக்கக்கூடிய குரு லக்னத்தில் வக்ரமான ஸ்டேட்டில் இருந்தால் கூட ராசியின் அதிபதி ஆதரவு அமோகமாக இருக்குது. அதனால் பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்காதுங்க. ஒரு சீரான சமத்துவமான நாளாக கொண்டு போயிருவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளூ கலர் சார்ந்த ஒரு கோல்டன் கலர் சார்ந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கு. நம்பர் 3ஆம் நம்பருங்க. இன்றைக்கி நீங்கள் நம்ம விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபட்டிங்கன்னா நல்லதே நடக்கும், குறைகள் இல்லாமல் ஹெல்ப் பண்ணுவார். முதல்ல உங்கள் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 6ல் சஞ்சரிப்பதும் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை அதிகரித்து கொடுப்பாங்க. எந்த சிக்கலையும் மாற்றமான லாபம் தப்பிச்சுக்குவீங்க. அதே சமயத்தில் பொதுவாகவே விநாயகர் பெருமானை எல்லோரும் மனசார ப்ரே பண்ணிவிட்டு ஓகே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கிடைப்பதற்கு ஒரு உறுதுணை பண்ணுவார். நீங்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுவீங்க, அனாவசிய செலவையும் குறைச்சிக்குவீங்க. அதனால் கொஞ்சம் உத்தமமான இன்றைக்கி நாள் தான் மிதுன ராசிக்கு. சரிங்களா? கவலைப்படாதீங்க, போய்ட்டு வரட்டுங்களா? நல்லது பழிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. கடகராசியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 2ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க, 5ஆம் வீட்டில் புதன் இருக்கார், 6ஆம் வீட்டில் செவ்வாய், சூரியன், சந்திரன், சுக்கிரன் இருக்காங்க, 8ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்க, 9ஆம் வீட்டில் சனி இருக்கார், 11ஆம் வீட்டில் மாந்திங்க, 12ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. இப்படியெல்லாம் இருந்தால் இன்னைக்கு வேலை அமைப்பு எடுத்து பார்க்குறப்ப ராசியின் அதிபதியாக கூடிய சந்திரன் இன்னைக்கு இதில் 6ல் சூரியன் செவ்வாயுடன் சேர்ந்துருந்தங்காட்டி உத்தியோகத்தில் வேலைப்புல அதிகமாக தெரியும். சண்டே கூட விட மாட்டேங்கிறாங்க, ஃபீலிங் மனசுக்குள்ள கண்டிப்பாக இருக்குதுங்க. ஆனாலும் எதிர்ப்புகளை நீங்கள் வெற்றி காணக்கூடிய அமோகமான காலகட்டம் இருக்குதுங்க முருகா. சரிங்க, 9ல் இருக்கக்கூடிய சனியின் பார்வையும் ஆகட்டும், 5ல் இருக்கக்கூடிய புதனின் பலமும் இன்றைக்கி வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கொடுக்கும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிங்களா? சரி,
தொழில் மற்றும் வியாபார அமைப்பை பொறுத்த வரைக்கும் முருகா 6ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் அமைப்பாகட்டும், உங்களுடைய வியாபாரத்தில் அனாவசியமான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாமல் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க தொழில் வியாபாரத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 9ல் இருக்கக்கூடிய சனியின் அமைப்பாகட்டும், 8ல் இருக்கக்கூடிய ராகுவின் சஞ்சாரமாகட்டும், வியாபாரத்தில் இருந்த தடைகளை நீக்கி மெதுவாக வளர்ச்சியை கொடுக்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? படிப்படியான வளர்ச்சியை இன்னைக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது நிலையான வளர்ச்சியாக இருக்குது. ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். இருக்கிற தொழில் வியாபாரம் சிவனேன்னு செஞ்சிட்ருங்க, நல்லது நடக்கும். சரிங்களா? குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு 6ல் இருக்கக்கூடிய பல கிரகங்களின் அமைப்பு கூட்டமைப்பானது மனச்சோர்வை கொடுக்குற மாதிரி இருக்கும். இருந்தால் கூட 5ல் இருக்கக்கூடிய புதன் உங்கள் புத்திசாலித்தனத்தையும் உங்கள் குடும்ப பிரச்சனையும் தீர்ப்பதற்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறாங்க. சரிங்களா? ஓகே. கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்குறப்போ இன்றைக்கி 6ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் அமைப்பில் துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க வண்டி வாகனத்தில் போகிறாங்க, ஜாக்கிரதையை போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து குடும்பத்தை கொஞ்சம் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்குள்ள ஐக்கியம் அனுகூலமாக இருக்கும். அனாவசிய பேச்சுகளை 2 பேரும் தவிர்த்துக்கணும். கணவன் மனைவி இருந்தால் கூட தேவையில்லாமல் அம்மனிட்டையும் பேசக்கூடாது, அம்மனையும் அங்கே பேசக்கூடாது. ரைட்டுங்களா? பார்த்துக்கணும். காலரை பொறுத்த வரைக்கும் முருகா சுக்கிரன் 6ல் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் 6ல் சஞ்சரிக்காட்டி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பதை காதலர்கள் குறைச்சிக்கணும். இல்லைன்னா சில குழப்பங்கள் போகும். அவ்வளோதான் முருகா. ராசியின் அதிபதி சந்திரன் காதலர்களுக்கு ரொம்ப பலமாக இருக்கார். அதனால் மனசில் நினச்சதை அமைதியான முறையில் நீங்கள் சொன்னீங்கன்னா 2 பேரும் பக்குவம் புரிஞ்சுக்குவாங்க. நல்லது நடக்கும் காதலரை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? மாணவர்களின் நிலைமையை பொறுத்த வரைக்கும் முருகா அன்றைக்கி 5ல் இருக்கக்கூடிய புதன் மாணவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்காங்க. 6ல் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு கடின உழைப்பையும் வெற்றியும் பெற்று தரக்கூடிய காலத்தில் இருக்கங்காட்டி கல்வி நிலை நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது, உயர்வு உண்டு. சரிங்க. புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு செலவுகள் உங்கள் கண்ட்ரோல் தான் இருக்குதுங்க. மூத்தவர்களின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. ரைட்டுங்களா? இன்றைக்கி நினச்சது நடக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. சில தடங்கள் வர மாதிரி இருக்கும். ஆனால் தடங்கள் உங்களுடைய தோல்வியை தவிர்ப்பதற்கு தான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் கொஞ்சம் தடைகளை தாண்டிங்கன்னா வெற்றி கண்டிப்பாக உண்டு புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும். காரணம், நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 12ஆம் வீட்டில் வக்ரமான ஸ்டேட்டில் இருக்கார். ஆனாலும் ராசியின் அதிபதி சந்திரன் நல்ல நிலையில் இருக்கார். அதனாலேயே உங்களுக்கு நல்லது நடக்கும். செலவுகள் கூட கண்ட்ரோலாக இருக்கும், கவலைப்படாதீங்க. அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்களா, உங்களுக்கு வெண்மை கலந்த எல்லா கலரும் காம்பினேஷன் நல்லாயிருக்கு. 3ஆம் நம்பர் அதிர்ஷ்டமான நம்பருங்க. நீங்கள் குலதெய்வத்தை மனசார ப்ரே பண்ணுங்க, நல்லது நடக்கும், தடைகள் நீங்கும். சரிங்களா? சரிங்க முருகா. அடுத்தது பூசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திர பலன் அப்படின்னு பார்க்குறப்போ உங்கள் உத்தியோகத்தில் நிலையான வளர்ச்சி இருக்குது. உங்கள் செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை, நிதி நிலைமை எல்லாம் மேம்படும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் உண்டு. என்னென்ன, நட்சத்திரத்தின் அதிபதியாக சனி 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அதனால் உங்களுடைய கர்ம பலன்களை பொறுத்து, கர்ம வினைகளை பொறுத்து கொஞ்சம் நல்ல பலன்கள் மாறி மாறி உண்டு. ஆனால் கர்ம வினைகள் பெரிய வீக்காக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கர்ம பலன்கள் நல்லா இருந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி மனம். கவலைப்படாதீங்க. பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைங்க. அதே சமயம் உங்கள் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. சரிங்களா? அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி கருப்பும் நீளமும் கலந்த கலர் நல்லா இருக்குது. 8ஆம் நம்பர் நல்லா இருக்குதுங்க. இன்றைக்கி பொதுவாக நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. துளசி மாலை முடிஞ்சால் சாத்துங்க, பெருமாள் போய் டைரெக்டாக பார்த்துட்டு வாங்க, நல்லது நடக்கும். ஆயிலியம் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். நண்பர்களின் உதவி கண்டிப்பாக கிடைக்கும், கவலைப்படாதீங்க. ஜோதிட காரணம் அப்படின்னு ஒன்று உண்டுங்க. அது என்ன பார்த்தா நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 5ஆம் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி உட்கார்ந்துருக்கார். அதனால் அறிவு சார்ந்த முயற்சிகள் இன்றைக்கி வெற்றியை கொடுக்கும், கவலைப்படாதீங்க. என்ன செய்யணும்னா, நீங்கள் இன்றைக்கி அம்மன் கோயிலுக்கு போங்க. உங்கள் ஊரில் இருக்க அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. அபிஷேக பொருட்கள் எதாவது இருந்தால் வாங்கி முடிஞ்சது ஊதுவத்தி சூடன் சாமனடி வாங்கி கொண்டு கொடுத்து அபிஷேகத்தை கலந்துக்கும். ரைட்டுங்களா? முடிஞ்ச அளவுக்கு பண்ணிங்கன்னா அம்மன் உங்களுக்கு நல்ல அருள் கொடுப்பார். ஆயில்யத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்க. பொதுவாகவே இன்றைக்கி உங்கள் ராசியின் அதிபதியாக சந்திரன் 4ஆம் வீட்டில் இங்கே இருக்கார். 6ஆம் வீட்டில் இருக்கார். சந்திரன் 6ஆம் வீட்டில் இருக்காட்டி உங்களுடைய நீங்கள் மனசை கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் திடமாக வச்சுக்கணும். ரைட்டுங்களா? அப்படி இருக்கும் மனசு, அதை சாந்தப்படுத்தி வச்சுருக்கணும், கூல் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி இருந்துட்டா உங்களை பார்த்து ஒரு இந்த தேஜஸே மெளிர்னு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அதுக்கு என்ன பண்ணணும்னா, சிம்பிளாக நீங்கள் குலதெய்வத்தையோ சிவபெருமானையோ அம்மனையோ மனசார நினச்சிக்கிட்டு ப்ரே பண்ணுங்கள், நல்லது நடக்கும், பெரிய பலன் கிடைக்கும்னு வச்சுங்களேன். நம்பிக்கையுடன் இருக்கும். போய்ட்டு வரட்டுங்களா? நல்லது உழைக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வணக்கம் சிம்மராசி நேயர்களே. இன்றைக்கி லக்னத்தில் கேது இருக்காருங்க. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் புதன் இருக்காருங்க. 5ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சூரியன், சந்திரன், சுக்கிரன் 4 கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க. 7ஆம் வீட்டு கலத்திரஸ்தானம் ராகு இருக்கார். 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கார். 10ஆம் வீட்டில் மாந்தி இருக்கார். 11ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டாக இருக்கார். இப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகுனா, வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா வேலையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 5ல் பலமாக சஞ்சரிக்கிறார். 5ல் பலமாக சஞ்சரிக்கும் காட்டி உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல ஆளுமை திறன் அதிகரிக்கும்.
அதே சமயத்தில் அதிகாரிகளோட நல்ல பேர் வாங்குவீங்க, நல்ல அமைப்பு அதில் நல்லா இருக்குதுங்க. அதே சமயத்தில் 11 குரு இருக்கார். 11 குரு இருந்தால் வக்கரமான ஸ்டேட்டில் இருந்தால் கூட அதனுடைய பார்வையும் நாளில் இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு வச்சு பார்க்குறப்போ உங்கள் புத்திசாலித்தனமான நிலைமை அப்பப்போ வெளிப்படும் எங்கே உங்கள் வேலையில். அதனால் அங்கே பிரச்சனைகள் இருந்தால் கூட நீங்கள் புத்திசாலித்தனம் இருந்தால் என்ன ஆகும், பிரச்சனை வராதில்ல, அது நடக்கும். இன்னைக்கு கவலைப்படாதீங்க, சரிங்களா? தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்னைக்கு 7ல் இருக்கக்கூடிய ராகு புதிய தொழில் கூட்டாளிகளை உருவாக்கலாம், அல்ல புதிய தொழில் முயற்சிகளுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம், நல்லா இருக்குது. அதே சமயத்தில் 5ல் இருக்கக்கூடிய செவ்வாயாகட்டும் சூரியனுடைய சேர்க்கை அமைப்பை வச்சு பார்க்குறப்ப முருகா, இன்றைக்கி உங்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சு நல்ல முன்னேற்றம் கொடுப்பார், கவலைப்படாதீங்க. 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி திடீர் செலவுகளை வைக்கக்கூடிய தன்மையை கொடுத்தா கூட இன்றைக்கி ஒரு வருமானத்தையும் கொடுக்குறார். ஸோ வரவும் உண்டு செலவும் உண்டு, எது மேலே கீழே போகுது அப்படிங்கிறது அந்த தொழில் வியாபார சூழலை பொறுத்துன்னு வச்சுக்கலாம், இதுதான் உண்மை. சரி, அடுத்தது குடும்ப உறவுகள். அதை பார்க்குறப்ப முருகா, இன்னைக்கு 5ல் இன்னைக்கு சுக்கிரன் சந்திரன் சேர்ந்துருக்குங்காட்டி குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும் முருகா. லக்னத்தில் கேது இருக்கங்காட்டி உங்களுடைய பற்றிய தவறான எண்ணங்கள் யாராவது நினச்சிருந்தா கூட குடும்பத்தில் நீங்கள் இவனையே தப்பாக நினச்சா, ஆனால் இவன் கஞ்ச பையன் நினச்சா, ஆனால் சிக்கன பையங்கிறது இப்போ தான் தெரியுது அப்படின்னு வீட்லேயே புரிஞ்சுக்கோங்க, அந்தளவுக்கு நல்லா. கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப முக்கியம். அது இன்னைக்கு 5ல் நமக்கு சந்திரன் சுக்கிரன் இருக்காங்க. அப்படி 5ல் சந்திரன் சுக்கிரன் இருக்கங்காட்டி என்ன ஆகுனா அந்த வீட்டுக்குள்ளேயே அவனுடைய காதல் உணர்வு அதிகரிக்கும். என்னடா அப்படிங்கிறீங்களா? 50 வயசு ஆனாலும் அன்பு தானே, அன்பைத்தான் காதலுங்கிறோம், அதில் என்ன தப்பு? அதனால் காதல் உணர்வு அதிகரிக்கும், அந்யோன்யம் அதிகரிக்கும், தாம்பத்தியம் சிறக்கும், கணவன் மனைவி பாண்டிங் சூப்பராக இருக்குது முருகன். 7ல் இருக்கக்கூடிய ராகுவின் சஞ்சார அமைப்பு வச்சு பார்க்குறோம், புதிய நம்பிக்கை ஒன்றுங்க அம்மனி மேலே பறக்கும், அம்மனி கையை மேலே பறக்கும். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாம் சேர்ந்து குடும்பத்துக்காக பசங்க பிள்ளைகளுக்காக ஒரு முன்னேற்றமான வழியை கண்டுபிடிப்பீங்க. அப்படி ஒரு அமைப்பு நல்லாயிருக்கு. காதலர்கள் ரைட்டுங்களா, திருமணமாகாத காதலரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 5ல் இருக்கக்கூடிய உங்களுக்கு செவ்வாயாகட்டும் சுக்கிரன் சந்திரனுடைய அமைப்பாகட்டும் வச்சு பார்க்குறப்ப காதல் உணர்வுகள், காதல் பூக்கும் செழிக்கும், புதிய காதலுக்கு வழி உண்டு. மகிழ்ச்சியான நாள், அமோகமாக இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. 11ல் இருக்கக்கூடிய அமைப்பு குரு, அதனுடைய பார்வையை வச்சு பார்க்குறப்போ உறவில் ஒரு சிறிய முக்கியமான முடிவு எடுப்பீங்க. அதாவது காதலை தாண்டி திருமணம் என்ற முக்கியமான முடிவு எடுக்கிற கூட சூழல் நல்லா இருக்குது. இன்றைக்கி பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 5ல் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாயுடைய சேர்க்கை வச்சு பார்க்குறப்போ மாணவர்கள் இன்றைக்கி தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்துடன் படிப்பாங்க. அதே சமயத்தில் புதன் எங்கே இருக்கார், 4ல் இருக்கார், அதனால் ஞாபக சக்தி அதிகரிக்கும், கல்வி சூப்பராக வேலை செய்ய போகுது. நட்சத்திர பலன்கள் பார்க்குறப்ப முருகா, இன்றைக்கி மகம் உங்களுடைய தன்னம்பிக்கை உற்சாகம் மன எழுச்சியில் அதிகமாக தெரியுதுங்க. ஆன்மீக சிந்தனை கூட மேலோங்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. உங்களுக்கு பல விஷயங்கள் தொழில் வியாபாரம் குடும்பம் எல்லாத்தையும் நன்மைகள் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. ஜோதிட காரணங்கள் பார்க்குறப்ப முருகா, நட்சத்திரத்தின் அதிபதியாகக்கூடிய கேது லக்னத்தில் இருக்கிறார். அதனால் ராசியின் அதிபதி யார், சூரியன். அவர் 5ஆம் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் அடித்து தோஷம் பண்ணிடுவார். சூரியனுடைய பவர் அதிகமாக இருக்குது, அதனால உங்கள் ஆளுமைத்திறன் நல்லா இருக்கும், எல்லா காரியத்திலும் வெளிச்சம் நல்லா இருக்குது. சூரிய ஒளிபட்டால் பனியே விலகி போகுது, அப்புறம் நம்ம வாழ்க்கை விலகாதா? நல்லா சூப்பராக விலக போகுது, கவலைப்படாது. கஷ்டங்கள் தீரப்போகுது, கவலைப்படாதீங்க, சரிங்களா? சிகப்பு கலரும் 7ஆம் நம்பரும் நல்லா இருக்குது. இன்றைக்கி நீங்கள் சிவபெருமான் கோயிலுக்கு போய், சூரியன்னா சிவபெருமான் தான், போய் மனசார ப்ரே பண்ணுங்கள், குறைகள் களையப்படும், சரிங்களா? பூரம் அவங்கள பொறுத்த வரைக்கும் பண வரவு சீராக இருக்குதுங்க, குடும்பத்துடன் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லைங்க. இன்றைக்கி புதிய விஷயங்கள் ஏதாவது செய்வீங்க, தொடங்குவீங்க, அதுக்கு ஒரு நல்ல முயற்சியும் மேற்கொள்வீங்க, சிந்தனைகள் உருவாகும், புதிய புதிய சிந்தனைகள், அந்தளவுக்கு நல்லா இருக்குது. நல்ல அமோகமான நாள், புத்தி கூர்மை சிறக்கும், கவலைப்படாதீங்க. நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்காட்டி கலகலப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம், புத்தி கூர்மை எல்லாமே இன்றைக்கி நல்லா வேலை செய்யும். சுக்கிரன் அமைப்பு அமோகமாக இருக்குதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அமோகமான நாளாக கொண்டாடக்கூடிய பூரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு மஞ்சள் சார்ந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கு. 6ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. நீங்கள் இன்றைக்கி மகாலட்சுமி தாயாரை வெள்ளை நிறை பூக்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் மிளிரும்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா? உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பேச்சில் இன்றைக்கி கொஞ்சம் நிதானம் தேவை. அவசரப்பட்டு தடுக்குன்னு பேசிடப்படாது. வேலையில் இருந்தால் குழப்பங்கள் இருந்தால் கூட அதை நீங்கி தெளிவு வரக்கும், அதில் பிரச்சனை இல்லை. இருந்தால் கூட உங்கள்கிட்ட ஒருத்தர் கருத்து கேட்டாங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா, ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவானோ அப்படின்னு சந்தேகப்பட்டு நீங்கள் பேசலாம், தப்பு இல்லை. யாரையும் நம்பி சொல்கிறக்குண்டான சூழல் இல்லைங்க. உங்களுடைய உழைப்பிற்கேட்ட பலன் உண்டு, ஆனால் உங்களை கவுத்து விட்டுருவாங்க, ரைட்டுங்களா? பார்த்து உஷாரான காரணம் நட்சத்திர அதிபதியாக சூரியன் 5ஆம் வீட்டில் பலமாக இருந்தால் கூட, எப்படிங்க பலமாக ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட 8ஆம் வீட்டில் சனியின் பார்வை இருக்குதுல்ல, அவர் என்ன பண்ணுறார், பார்க்கலவா அப்படின்னு சூரியனை சண்டை கிழிக்கிறார். அதனால் கொஞ்சம் அமைதியாக இருப்பது, நிதானத்துடன் பேசுவது ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கலாம். சனி கொஞ்சம் அப்படியே வேலை காமிப்பார். யாருக்கு? உத்திர நட்சத்திரத்துக்கு. கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு ப்ரௌன் கலர் ஒரு 1ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. நீங்கள் இன்றைக்கி முடிஞ்சால்
கோயிலுக்கு போகிறீங்களோ இல்லையோ, இல்லாத ஏழைகளுக்கு இதை உணவு தானியங்குது கொஞ்சம் அப்படியே வாங்கி கொடுங்க. ஹோட்டலுக்கு இது வாங்கி கொடுத்தீங்கன்னா ஏழைகளுக்கு கொஞ்சம் நல்லது பிழைக்கும், இந்த குறைகள் களையப்படும்னு வச்சுக்கலாம். எப்படி பார்த்தாலும் உங்களுடைய ராசியின் அதிபதியார் சூரியன் 5ல் பலமாக தான் இருக்காருங்க. இருந்தால் கூட நீங்கள் தலைமை பொறுப்புடன் செயல்படுவீங்க. வெற்றி நிச்சயம். சில பேர்த்துக்கு தடுமாற்றம் வரும், அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்றைக்கி சூரிய நமஸ்காரம் செஞ்சு சிவப்பு நிற ஆடைகள் கொண்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நல்லது நடக்கும். இது பொதுவான அமைப்பு. சரிங்களா? நல்லது பிழைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் முருகா, அன்னைக்கு 3ஆம் வீட்டில் புதன் இருக்கார், 4ஆம் வீட்டில் செவ்வாய், சூரியன், சந்திரன், சுக்கிரன் இருக்காங்க, 6ஆம் வீட்டில் ராகன் இருக்காருங்க, அப்புறம் 7ஆம் வீட்டில் சனி இருக்கார், 9ஆம் வீட்டில் மாந்தி இருக்காங்க, 10ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க, அதே சமயத்தில் 12ஆம் வீட்டில் கேது இருக்கார். இப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அதனால் புதிய முயற்சிகள் மற்றும் வேலையில் உங்களுடைய புத்திசாலித்தனம் இன்றைக்கி வெளிப்படும். சண்டைவாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லைங்க. அதே சமயம் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேலை இருக்குது ஆனால் அலைச்சலையும் கொடுக்குறார். சார் இன்றைக்கி இங்கே வேலை இல்லைங்க சார், அந்த பிரான்ச்சுக்கு போங்க அப்படின்னு. என்ன சார் சண்டே கூட அலைய விட்டுறீங்க அப்படின்னு தன்மை கொஞ்சம் உருவாகுங்க. கொஞ்சம் வேலையில் நிலையான வளர்ச்சியை கொஞ்சம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. போயிட்டு வந்தால் கூட அதுக்கு கூட இன்சென்டிவ் கிடைக்கும் சார், போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க. அந்தளவுக்கு இருக்குதுங்க. 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வேலையில் திருப்தி கொடுக்கும். பரவாயில்ல, இங்கே இருந்தால் ஃபுல் டே வேலை செய்யணும், அங்கே போனால் ஆஃப் டே வேலையை முடிச்சு அப்படியே வீட்டுக்கு போகலாங்கிற தன்மை கூட இருக்குது. அந்தளவுக்கு வேலையில் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. பார்த்துக்கணும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, அன்றைக்கி 6ல் இருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பாகட்டும், 7ல் இருக்கக்கூடிய சனி ரெண்டும் சேர்ந்து பார்க்குறப்ப வியாபாரத்தில் எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய திறமை மேலோங்கும். அதே சமயம் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு தேவையான வசதிகளை கொடுக்குறார், முதலீடுகளை ஏற்படுத்தி கொடுக்குறார், நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுக்குறார். கவலைப்படாதீங்க. குடும்ப உறவுகள், ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வந்துங்க இன்னைக்கு 3ல் பலமாக இருக்காங்க. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் கொஞ்சம் நல்லா வளரப்போதும், நடக்க போதும். சுபகாரியங்களுக்கு உண்டான முயற்சி கைகூட போதுங்க. விட்டு கொடுத்து செல்வீங்க. குடும்பத்தில் குடும்பம் பாண்டிங் இன்றைக்கி சூப்பராக இருக்குதுங்க. கணவன் மனைவி அம்மனியோட உறவெல்லாம் பார்த்தா 7ல் வந்து சனி இருக்கார். அதனால் துணையின் ஆரோக்கியத்தில் அம்மனிக்கிட்டையும் சரி ஐயன்கிட்டையும் சரி துணையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. 4 சுக்கிரன் சந்திரன் இருக்கங்காட்டி அதில் அந்யோன்யம் தாம்பத்தியில் பிரச்சனை இல்லை. தலைவலினா கூட ஓடி போய் அம்மனி என்ன தைலம் பண்ணு அப்படி 5 தைலத்தை கொண்டு கொடு தேய்ச்சி, அந்த மாதிரி பாசத்துக்கெல்லாம் பஞ்சம் இல்லை. ரைட்டுங்களா? நேசம், பாசம், அன்பு, தாலாட்டு எல்லாம் சூப்பராக இருக்கும். இருந்தால் கூட சின்ன சின்ன விஷயத்துக்காக மனக்குழப்பங்கள் இருந்தால் கூட அந்த மனக்குழப்பங்கள் நீங்கி 2 பேரும் அந்யோன்யமாக ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வீங்க. கணவன் மனைவி நல்லா இருக்குது. காதலரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சுக்கிரன் வந்து 4ல் இருக்கார். அதனால் அங்கே சுக்கிரன் மட்டும் இல்லைங்க, சந்திரன் சேர்ந்துட்டார். சந்திரன் சேர்ந்துருக்குங்காட்டி இன்றைக்கி காதல் ஒரு மலரப்போதும். காதல் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நடப்பீங்க. அதனால் மகிழ்ச்சியான நாள், காதலர்களுக்கு சந்தோஷமான நாள். அதே சமயத்தில் 3ல் இருக்கக்கூடிய புதன் வந்து ஒவ்வொருத்தரும் பேச்சில் இனிமையை கொடுப்பார். காதலுக்கு தேவை இனிமை. ரைட்டுங்களா? இனிமையான பேச்சு மகிழ்ச்சியான வாழ்க்கையை காதலை அமைச்சு கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். சரிங்க? பசங்களை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்னைக்கு ராசியின் அதிபதியாகக்கூடிய புதன் 3ல் சஞ்சரிக்கிறார். 3ல் சஞ்சரித்தா மாணவர்கள் கடினமான உழைப்பை படிப்பாங்க. கடினமான உழைப்பை போட்டு நல்ல மதிப்பெண்கள் பெறணும் அப்படி எண்ணம் மேலோங்கும். நல்லா படிப்பாங்க. புதிய பாடங்களை ஆர்வமாக படிப்பாங்க. பல வாய்க்கில் ஷார்ட்கட் மெத்தடை கண்டுபிடிச்சு படிப்படின்னு படிப்பாங்க. டோன்ட் வரி. நட்சத்திர பலன் உத்தரம். உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்னைக்கு உங்களுடைய ஆளுமை திறமை வேலையாகட்டும், தொழில், வியாபாரம், குடும்பம் எதுலேயும் அதிகரிக்கும். உங்களுக்கு ஆதரவு எங்கே போனாலும் சரி ஒரு சரௌண்டிங் அமைச்சிட்டே இருக்கும். தந்தையின் வழி உறவுகள் இருந்தக்கூடிய சிக்கல்கள் நீங்கி ஒரு நிம்மதியான அப்பாடை பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுற சாமி அப்படின்னு நினைப்பீங்க. காரணம் நட்சத்திரத்தின் அதிபதியாக சூரியன் வந்துங்க 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அப்படி சஞ்சரிப்பதோடு இன்றைக்கி உங்களுடைய நல்ல தினமாக அவர் மாற்றி கொடுக்குறார். உங்களுடைய அமைப்பு நல்லா இருக்குது. ஒரே குறை என்னென்னா அம்மாவின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெரிய மைனஸ் ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வெள்ளை கலரும் 1ஆம் நம்பரும் நல்லாயிருக்கு. இன்றைக்கி நீங்கள் சூரிய நமஸ்காரம், சூரியனை வழிபட ரொம்ப சிறந்தது. ரைட்டுங்களா? ஹஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி மனசில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சண்டேவாக இருக்குதுங்க. பல விஷயங்கள் நீங்கள் விரும்பியபடி நடக்காட்டி கூட ஓரளவுக்கு சாதகமான சூழல் தான் இருக்குது. ரைட்டுங்களா? குறைஞ்சபட்சம் 50% நடக்கும். நிதி நிலைமை மேம்படும். நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறக்குண்டான வாய்ப்பு தெரியுது. காரணம் நட்சத்திரத்தின் அதிபதியாக சந்திரன் 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அப்படி இருந்தால் அவங்க மனசிற்கு பிடித்தவங்க உங்களை தேடி வருவாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். ஒன்றும் கவலை இல்லைங்க. அதே சமயத்தில் மஞ்சள் கலரும் 2ஆம் நம்பர் நல்லா இருக்குது. இன்றைக்கி அம்பாள் கோயிலுக்கு, அது அம்மன் கோயிலுக்கு, அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா குறைகள் எல்லாம் ஓடி போயிடும், பறந்து போயிடும். சரிங்களா? சித்திரையை பொறுத்த வரைக்கும் சித்திரையை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். தைரியத்துடன் செயல்பட்டு வேலைகளை முடிக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி கண்டிப்பாக உண்டு. ரியல் எஸ்டேட் அது மாதிரி பண்ணுறவங்க நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன காரணம்னா நட்சத்திரத்தின் அதிபதியாக செவ்வாய் வந்துங்க 4ஆம் வீட்டில் இருக்கார். 4ஆம் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு தேவையான தைரியத்தையும் ஒரு மன உறுதியையும் ஒரு நல்ல ஒரு சிந்தனையும் கொடுக்குறார். உங்களுக்கு நல்ல அந்த இளம் லைட் ரெட் கலர்
ரைட்ண்ணா, நல்லா இருக்குதுங்க. 9ஆம் நம்பர் அமோகமாக இருக்குது. நீங்கள் முருகப்பெருமான மனசார ப்ரே பண்ணுங்கள். யாம் இருக்க பயமேன் கூடவே வருவார். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ராசியின் அதிபதியக்கூடிய புதன் வந்து 3ல் இருக்கார். அதனால் நீங்கள் நல்ல ஒரு திறமையான ஆள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவீங்க. வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை மேலோங்க போகுதுங்க. ரைட்டுங்களா? மற்றபடி உங்களுக்கு நல்ல பலன் தான் இன்றைக்கி இருக்குது. நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க துலாம் ராசினர்களே, இன்றைக்கி உங்களுக்கு வந்து 2ஆம் வீட்டில் புதன் இருக்கார், 3ஆம் வீட்டில் செவ்வாய், சூரியன், சந்திரன், சுக்கிரன் இருக்காங்க. 5ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்க, 6ஆம் வீட்டில் சனி இருக்கார், 8ஆம் வீட்டில் மாந்தி, 9ஆம் வீட்டில் குரு வக்ரசேட், 11ஆம் வீட்டில் கேது. இப்படிலாம் இருந்தால் வேலையின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக சுக்கிரன் 3ல் பலமாக இருக்கார். அப்படி இருந்தால் வேலையில் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி உண்டு, கவலைப்படாதீங்க. உங்கள் உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கண்டிப்பாக உண்டு. 3ல் இருக்கக்கூடிய செவ்வாயாகட்டும் சூரியனாகட்டும் உங்களை தைரியமாக செயல்படக்கூடிய தன்மையை உருவாக்கி தருவாங்க. விடு பார்த்துக்கலாம், அதே ஒரு வார்த்தை போதுங்க. என்னது? விடு பார்த்துக்கலாம், நான் இருக்கிறேங்களே அப்படின்னு தைரியம். சூப்பருங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் அன்றைக்கி 3ல் இருக்கக்கூடிய செவ்வாயாகட்டும் சூரியன் அமைப்பாகட்டும் உங்கள் வியாபாரத்தில் தொழிலில் தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்மையில் இருப்பீங்க. போட்டி இருக்க தான் செய்யும். நம்மளும் போட்டியாக இருந்தாலும் ஜெயிக்க ஒரு உத்வேகம் கிடைக்குன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி அது நல்லா இருக்குதுங்க. 5ல் இருக்கக்கூடிய ராகு திடீர் லாபத்தை, வராத பணத்தை கூட வர வைக்கிற ஒரு தன்மை உருவாக்கி தருவாங்க. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி வந்துங்க தொழில் ரீதியான ஒரு ஸ்திரத்தன்மை. 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவனுடைய பார்வையை நேராக பார்க்க காட்டி வெற்றி அமோகம், சூப்பர், உறுதி. கண்டிப்பாக தொழில் வியாபாரம் செழிக்கும், கவலைப்படாதீங்க. குடும்ப உறவுகளை பார்க்குறப்போ இன்றைக்கி 3ஆம் வீட்டில் பல கிரகங்கள் அமைப்பு சேர்ந்துருக்கங்காட்டி இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகள், குடும்பத்தை பற்றி சிந்தனை மேலோங்கும். புதிய விஷயத்தை, சுபகாரியத்தை பற்றி வீட்டில் பேசுவீங்க, அதுவும் நல்லது நடக்கும். குடும்பத்தின் ஆதரவு உங்களுக்கு உண்டு. 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் அமைப்பு வச்சு பார்க்குறப்போ உங்கள் பேச்சில் இனிமை இருக்கும். அதனால் குடும்ப பாண்டிங் சூப்பராக வேலை செய்யுங்க. சண்டே ஓகே. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் 3ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சந்திரன் அமைப்பு பார்க்குறப்போ இன்றைக்கி சொல்லவே வேண்டாங்க. காலங்காத்தாலேயே காதல் டுவேட் பாடலாம், அந்தளவுக்கு அந்யோன்யம் அதிகரிக்குதுங்க. அதே சமயத்தில் 9ஆம் வீட்டு கிரகத்தின் அமைப்பு குருவின் பார்வை, துணையுடன் இருந்த சண்டைகள், நேற்று நைட்டு வரை சண்டை போட்டிருந்தா கூட அந்த சண்டைகளை காணாமல் போய் இந்த சண்டேவை சூப்பர் சண்டேவாக மாற்றுவீங்க நீங்கள். அந்தளவுக்கு இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக எப்படி முன்னேற்றங்கிற ஒரு தீவிரமான சிந்தனை 2 பேர்த்துக்குமே இன்றைக்கி வலுப்பெறும். இருவரும் ஒருவருக்குறம் மனம் விட்டு அப்படி கோயிலுக்கு போகிறது, ஷாப்பிங் போகிறது, இல்லைங்க அப்பா அம்மா பார்க்க போகிறது, இது மாதிரி ஏதோ ஒரு சிறு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. அதனால் தாம்பத்தியம் மிக சிறப்பு, சூப்பருங்க. காதலர்கள் இன்றைக்கி 3ஆம் வீட்டில் சுக்கிரன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறாரு. அதனால் செவ்வாயும் இருக்கார். இப்படி சேர்ந்து இருக்குங்காட்டி இன்றைக்கி உறவு ஸ்ட்ராங்காக இருக்குது. அணப்பாண்டு போட்ட மாதிரி உங்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். நீண்ட தூர பயணங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது. 2 கோயிலுக்கு போகிறது, ஏதோ ஒரு பக்கம் போயிட்டு வர்றது, ரைட்டுங்களா? அதே சமயத்தில் 5ல் இருக்கக்கூடிய ராகுவின் சஞ்சார அமைப்பு வச்சு பார்க்குறப்போ எதிர்பாராத ஒரு இன்ப செய்தி. நீ அந்த பிள்ளை கூட சுற்றுறது உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியும், அவங்களும் விசாரிச்சுக்கிறாங்க. நல்ல பிள்ளையாம்மா, கல்யாணத்தை பற்றி பேசினா கூட ஓகேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நண்பன் வந்து சொல்லுவான். உங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. அடேங்கப்பா, எங்கள் அப்பா அம்மா எப்படி பேசுகிறேன்னு நினச்சேன் அப்படி. அந்தளவுக்கு இன்றைக்கி ராகுவின் சஞ்சாரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். சூப்பராக இருக்குது, சரிங்களா? பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 5ல் இருக்கக்கூடிய ராகு பசங்களுக்கு நல்ல புதிய ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய, கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மையை கொடுக்குறார். 2ல் இருக்கக்கூடிய புதன் அமைச்சு பார்க்குறப்ப ஞாபக சக்தி அதிகரிக்கும், சிந்தனை வயப்படும், சூப்பராக படிப்பாங்க, கவலைப்படாதீங்க. நட்சத்திர பலன் சித்திரையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி புதிய முயற்சிகள் வெற்றி வரும், தைரியத்துடன் செயல்பட்டு வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க. சகோதர சகோதரின் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பம் அமைப்பு நல்லா இருக்குது உங்களுக்கு. நட்சத்திரத்தின் அதிபதியாக இதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. நட்சத்திரத்தின் அதிபதியாக இருந்து செவ்வாய் வந்து 3ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்படி 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் இன்று உங்களுக்கு தேவையான தைரியம், ஒரு மனோதிடத்தை அதிகமாக கொடுக்குறார். நல்லாயிருக்கு. ப்ளூ கலர் சூப்பராக இருக்குது. 9ஆம் நம்பர் சூப்பராக இருக்குதுங்க. இன்றைக்கி முருகப்பெருமானை மனசார வழிபடும், நல்லது நடக்கும், சரிங்களா? சுவாதி இன்றைக்கி புதிய ஒப்பந்தங்கள், தொழில் வியாபாரத்தில் இன்றைக்கி நல்லதே நடக்கும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய பார்ட்னர் கூட பேசுவீங்க. இந்த தொழில் விரிவாக்கம் பண்ணால் ஒரு ஆள் உள்ளே ஓடணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. எதிர்பாராத தனவரவும் உண்டு. வெளிநாடுகளிலிருந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கூட வரும். சண்டேனோட பார்க்க மாட்டாங்க, நல்லாயிருக்கு. ஏன்னா நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராகு 5ஆம் வீட்டில் இருக்கார். அப்படி இருந்தால் ராசியின் அதிபதி ஆதரவு அமோகமாக இருக்குதுங்க. இன்றைக்கி நீங்கள் துணிவுடன் எல்லா முயற்சியும் கை கொடுக்கும். இன்றைக்கி வெற்றி வரும், கவலைப்படாதீங்க. கருப்பு கலர் நல்லா இருக்குது. இன்றைக்கி 4ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை மனசார ப்ரே பண்ணிக்கங்க. இல்லைன்னா துர்கையம்மன் இருந்தால் அங்கே மனசார ப்ரே பண்ணி மஞ்சள் குங்குமம் கொண்டு அர்ச்சனை பண்ணிங்கன்னா இன்றைக்கி துர்கையம்மனுடைய குலதெய்வத்தின் அருள் ஃபுல்லாக கிடைக்கும் உங்களுக்கு, சரிங்களா? விசாகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பணப்போலக்கால சீராக இருக்குதுங்க. பொருளாதார முன்னேற்றம் நல்லாயிருக்கு. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். ஆமாங்க, ஆன்மீக சிந்தனை கூட நல்லாயிருக்கு. சில பேர் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும், வேண்டுதல் நிறைவேற்றணும் எண்ணம் கூட நிறைவேறுன்னு வச்சுங்களேன். சரிங்க. காரணம் நட்சத்திரத்தின் அதிபதி இருக்கக்கூடிய குரு வந்து 9ஆம் வீட்டில் வக்கரமான செட்டில் இருக்கார். அப்படி இருக்கங்காட்டி ராசியின் அதிபதி ஆதரவும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லாயிருக்கு.
அப்படி வக்ரஸ்டேட்டில் இருந்தால் கூட ராசியின் அதிபதியினுடைய ஆதரவு இருக்குங்காட்டி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது, எல்லாம் அவங்களே தீர்த்து வச்சுருவாங்க. ரைட்னா, நல்ல நாளாக ஒரு சீரான அமைப்பில் இன்றைக்கி வாழ்க்கையை கொண்டு போவீங்க, கவலைப்படாதீங்க. இன்றைக்கி உங்களுக்கு மஞ்சள் கலர் சார்ந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கு, 3ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. நீங்கள் பொதுவாக பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போய் அருகம்புல் மாலை சாற்றி அல்லது விநாயகர் கோயிலுக்கு கும்பிட்டுவாங்க, தடைகள் அகலம். பொதுவாக உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 3ல் இருக்கார், அதனால் உங்களுக்கு பேச்சில் இனிமை, ஒரு தன்மையான ஒரு பேச்சு, காரியவாதியான பேசுவாங்களே அந்த மாதிரி பேசி மற்றவர்களோட இணக்கமாக செல்வீங்க, காரியத்தை உங்களுக்கு அனுகூலமாக மாற்றிக்குங்க. அதோட என்னங்க ரைட்டா, சூப்பராக இருக்கு நாள், நல்லது நடக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு லக்னத்தில் புதன் இருக்கார், 2ஆம் வீட்டில் செவ்வாய், சூரியன், சந்திரன், சுக்கிரன் இருக்காங்க, 4ஆம் வீட்டில் ராகு, 5ஆம் வீட்டில் சனி இருக்கார், 7ஆம் வீட்டில் மாந்தி இருக்கார், 8ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டு, 10ஆம் வீட்டில் கேது இருக்கார். இப்படிலாம் இருந்தால் இன்னைக்கு வேலை அமைப்பு வச்சு பார்க்குறப்ப ராசியின் அதிபதி யாருங்க? செவ்வாய். எங்கே இருக்கார்? 2ஆம் வீட்டில் பலமாக இருக்கார், ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்படி இருந்தால் என்னாகும்? உங்கள் வேலையில் ஒரு நல்ல தன வரவு, பண வரவு, பொருளாதாரம் இருக்குது. வேலைக்கு போனால் கூட அடா இங்கப்பா தொழில் பண்ணுற அளவுக்கு காசு நிறையா வச்சுருக்காண்டோய் அப்படின்னு செலவு பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு காசு தன்மை, பொருளாதாரம் நல்லா இருக்குது. உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கு. ரைட்டுங்களா? சூப்பராக வேலை செய்யுங்க. 5ல் இருக்கக்கூடிய சனியாகட்டும் உங்களுக்கு புதிய பொறுப்புகளை கொடுப்பார். ஒரு ஹெட் ஆஃப் த ஒரு பொறுப்பு அந்த மாதிரி கொடுப்பார். அதே சமயத்தில் லக்னத்தில் இருக்கக்கூடிய புதன் அமைப்பு பார்த்தா உங்கள் புத்திசாலித்தனம் இருக்குல்ல, அப்பப்போ பளிச்சுன்னு வெளிப்படும். அதனாலேயே எந்த பிரச்சனை வந்தாலும் சரி ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு தேடி சண்டை வரதாலும் பரவாயில்ல, ஒரு கன்ஃபியூஷன் சார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா கேட்பாங்க. ஓகே, நீங்கள் ஐடியா கிங்காக இருந்து பல ஐடியாக்கள் கொடுப்பீங்க, நல்லது நடக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 2ல் செவ்வாய் சூரியன் இருக்கார். அந்த சேர்க்கை என்ன, உங்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த நிதி பற்றாக்குறை இருந்தால் கூட அதை தீர்ப்பதற்கு வழிவகுப்பாங்க. ஓகே, கடன் வாங்கி செய்கிற அளவுக்கு தொழில் வியாபாரம் இருக்காது, ஓரளவுக்கு வந்ததை வச்சு சமாளிப்பீங்கன்னு வச்சுக்கங்களேன். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ஒரு புதிய தொழிலுக்கு உண்டான யுக்தியோ, ஒரு சின்ன இந்த இடம் வேண்டாம் சார் வேறு இடத்துல கடை மாற்றலாமாங்கிற ஒரு இடமாற்றத்தை பற்றி ஒரு சிந்தனையோ அல்லது புதிய முதலீடுகளையே பற்றி குறிக்கக்கூடிய தன்மையில் ராகு இருக்கார். பல சிந்தனைகள் வந்து போகும், இப்படியா அப்படியா அப்படிங்கிறது, ஆனால் தீர்க்கமாக முடிவெடுப்பீங்க. அதே சமயத்தில் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியின் பார்வையானது தொழில் ரீதியான ஒரு ஸ்திரத்தன்மையும் லாபத்தையும் இன்றைக்கி நேற்று மாதிரி இருக்காது, நீங்கள் நல்லா பண்ணி கொடுக்குறாரு, சந்தோஷமாக இருக்கலாம். ஓகே, கொஞ்சம் முயற்சி பண்ணால் போதும், அவ்வளோதான். குடும்ப உறவுகள் அதை பொறுத்த வரைக்கும் 2ல் சுக்கிரன் சந்திரன் இருக்காங்க, அதனால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் நீடித்து நிலைக்கும். இன்னைக்கு லக்னத்தில் இருக்கக்கூடிய புதன் அமைப்பு பார்க்குறப்போ நல்ல தகவல்கள் பரிமாறுவதற்குண்டான விஷயம் இருக்குது. சுப செய்தி பற்றி பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கு, பாண்டிங் நல்லாயிருக்கு குடும்பத்தில். கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் 2ல் சுக்கிரன் மற்றும் சந்திரன் இருக்காங்காட்டி இன்னைக்கு அதே மாதிரி அந்யோன்யம் அதிகரிக்கும். நிதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் 2 பேரும் அம்மனி ஐயன் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி காசு எப்படி இல்லாமல் மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக சிந்தனை பண்ணுவீங்க, முடிவெடுப்பீங்க. சரிங்களா? இருவரும் ஒருவருக்குறை விட்டு கொடுத்து 10 பேர் பொறாமப்படுற அளவுக்கு அந்யோன்யத்தை அதிகரிப்பீங்க. பார்த்துக்கு முடிஞ்சால் சுற்றி போடும், அந்தளவுக்கு கண்ணுப்பட போகுது. 10 சூப்பருங்க. காதலர்கள் 2ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சந்திரனோட சேர்க்கை இன்றைக்கி காதல் உணர்வுகளை அதிகரித்து கொடுப்பார். அம்மனியை பார்க்காம காலையில் வெடியாத போனால் காலங்காலத்திலே அம்மனிக்கு ஃபோன் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் அவங்க மேலே பற்றி ஒரு பற்றுதல் அதிகமாக இருக்கும். காதல்னா காதலி, காதல்னா காதல், 2 பேர் மாற்றி மாற்றி இனிமையாக பொழுதுபோக்கணும் அப்படின்னு நினப்பு அதிகரிக்கும். இந்த சண்டையில் 5ல் இருக்கக்கூடிய உங்களுக்கு சனியின் பார்வை காதலர்களும் எதிர்காலத்தை பற்றி பேசுவதற்கு அமைச்சு கொடுக்குறார். சந்தோஷமாக பேசுங்க, நல்லது நடக்கும் உண்மையான காதலுக்கு. மாணவர்களை கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லக்னத்தில் புதன் இருக்கார், நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும் பசங்க பிள்ளைகளுக்கு. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி கடின உழைப்பு கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கார். அந்த மாதிரி கடினமாக படித்தா வெற்றி உறுதி அப்படிங்கிற தன்மையை உருவாக்குவார். நல்லா படிப்பாங்க, கவலைப்படாதீங்க, சீரியஸாக படிப்பாங்க, டோன்ட் வரி. விசா நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் இன்றைக்கி பணப்புழக்கம் சீராக, பொருளாதார முன்னேற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் உண்டு. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும், ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். இன்றைக்கி குலதெய்வத்துக்கு போகணும், ஒரு ப்ரே பண்ணுங்கிற எண்ணம் இன்றைக்கி அதிகரிக்கும். ஜோதிட காரணம் என்ன, நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 8ஆம் வீட்டில் வக்கரமான நிலைமையில் இருந்தால் கூட ராசியின் அதிபதியினுடைய ஆதரவு இன்றைக்கி திருப்தியாக இருக்கார். அதனால் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. நல்ல நாள், சிறப்பான நாள், ஒரு முன்னேற்றமான நாள் கண்டிப்பாக கொடுப்பாங்க, கவலைப்படாதீங்க. அதிர்ஷ்டமான நம்பர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், 3ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. இன்றைக்கி நீங்கள் குரு பகவானுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு காலங்காத்தால் உங்கள் வேலையை ஆரம்பிங்க. முடிஞ்சால் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற ஒரு ஆடைகள் வாங்கி வஸ்திர தானம் பண்ணலாம், அல்லது ஸ்வீட் வாங்கி இல்லாத ஏழைகளுக்கு கொடுங்க. இப்படிலாம் பண்ணால் இன்றைக்கி பூர்வ புண்ணியஸ்தானம் அதிகரிக்கும், நன்மைகள் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். அனுஷத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி உத்தியோகத்தில் நிலையான வளர்ச்சி உண்டு. வேலை சண்டேலாம் பார்க்காதீங்க, கிடைக்கிற வேலைக்கு போக வேண்டியதான். உங்கள் செல்வாக்கு உயரும், நிதி நிலைமை மேம்படும், கவலைப்படாதீங்க. நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி இன்றைக்கி 5ஆம் வீட்டில் இருக்கார். 5ஆம் வீட்டில் இருக்குங்காட்டி என்னாகும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரத்தை கண்டிப்பாக கொடுப்பார். சனி கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும் கைவிட்ட மாட்டார், நம்பி போகணும். சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் ஒரு
கருப்பு சார்ந்த காம்பினேஷன் கலர், ஒரு ப்ரௌன் கலர் சார்ந்த ஒரு டார்க் கலர் ஷர்ட் போடுங்க. 8ஆம் நம்பர் நல்லாயிருக்கும். நீங்கள் இன்றைக்கி ஆஞ்சநேயரை மனசார ப்ரே பண்ணுங்க. உங்களுக்கு மன வலிமை, மன திடம் எல்லாமே கண்டிப்பாக கொடுப்பார். ரைட்டுங்களா? சரி, அடுத்தது கேட்டை. கேட்டையை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பசங்களையே கேட்டை நட்சத்திரம் அமோகம் படிப்பான். அதே சமயத்தில் உங்களுக்கு அப்படின்னா குடும்பத்திலும் வியாபாரத்திலையும் தொழிலையும் வேலையிலும் இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு சீரான நாளை அமைப்பை கொண்டு போகிறாங்க. நண்பர் நண்பிகளுடன் அளவுலாவி நல்ல மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லாமல் சாயந்தரத்துக்கு மேலே கொடுப்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா? ஏன்னா நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வந்து லக்னத்தில் பலமாக இருக்கார். அதனால் அறிவு சார்ந்த முயற்சிகள் எதாக இருந்தாலும் இன்றைக்கி வெற்றியை தரும். பார்த்துக்கணும். திங்க் டுவைஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஓகேங்களா? பச்சை கலரும் 5ஆம் நம்பர் நல்ல காம்பினேஷனுங்க. அதே சமயத்தில் நீங்கள் இன்றைக்கி விநாயகப் பெருமானை மனசார ப்ரே பண்ணுங்க, நல்லது நடக்கும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ராசியின் அதிபதியாக இருங்க செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்கார். அப்படி இருக்காட்டி நீங்கள் பேச்சில் கொஞ்சம் நிதானத்துடன் செயல்படணுங்க. நீங்கள் முருகப்பெருமானை பொதுவாகவே வழிபட்டீங்கன்னா நல்ல ஒரு அமோகமான அமைப்பு உங்களுக்கு பெரிய பலன்களை தேடி வந்து கொடுப்பார். ஓகே, முருகனை நம்பினோர் கைவிடப்படார் அப்படிங்கிறத உண்மை நடக்கும். நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. போயிட்டு விட்டுங்களா? தனுசு ராசினியர்களே, இன்றைக்கி லக்னத்தில் செவ்வாய், சூரியன், சந்திரன், சுக்கிரன் 4 பேர் இருக்காங்க. 3ஆம் வீட்டில் ராகு இருக்காங்க. 4ஆம் வீட்டில் சனி, 6ஆம் வீட்டில் மாந்தி, 7ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க, 9ஆம் வீட்டில் கேது, 12ஆம் வீட்டில் புதன் அமைப்பு இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு வேலை சார்ந்த அமைப்பு, ராசியின் அதிபதி குரு வந்து 7ல் வக்ர ஸ்டேட் அடைஞ்சிட்டார். அதே சமயத்தில் லக்னத்தில் செவ்வாய் சூரியன் சேர்க்கை வேலைக்கு தேவையான ஒரு தைரியம், நல்ல மனப்போங்கு உங்களுக்கு கொடுப்பார். அதனால் உங்களுக்கு அதிகார பலதும் சில பேருக்கு கிடைக்கும். நல்ல ஒரு அமைப்பு நல்லாத்தான் இருக்குதுங்க. ஆனால் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி வேலையில் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு அன்சாட்டிஸ்ஃபையான வேலை இருந்தால் கூட சனி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்காது, திருப்தியான வேலை. சண்டேவாக இருந்தாலும் மனசு திருப்தியாக பண்ணுறேன்னப்பாங்க, ஒரு உங்களுக்கு நம்பிக்கையை வளரும். ரைட்டா? என்ன இப்போ 12ஆம் வீட்டில் புதன் இருக்கார். அதனால் கொஞ்சம் மன அலைச்சலை கொடுப்பார். என்னத்த திருப்தியாக இருந்தாலும் சண்டே கூட கூப்பிட்றானுங்க சார் அப்படிங்கிற சின்ன ஒரு அலைச்சலை கொடுக்கக்கூடிய, மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய தன்மையை புதன் இருக்கார். பட் இருந்தாலும் அமோகமான அமைப்பு தான், கவலைப்படாதீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலேயே செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருக்குது. அதனால் உங்கள் வியாபாரத்தில் தைரியமான முடிவில் எடுக்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. விட பார்த்துக்கலாம், அது ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு, நான் இருக்கிறனால பார்த்துக்கலாம் விட அப்படிங்கிற தன்மை நல்லா இருக்குது. 3ல் இருக்கக்கூடிய அமைப்பை பார்த்தா ராகுவின் சஞ்சாரம் புதிய ஒப்பந்தங்களை கையெடுக்கக்கூடிய தன்மையில் நல்லா இருக்காங்க. ரைட்டா? அதே சமயத்தில் சனியின் பார்வை எங்கே இருக்குது? 4ஆம் வீட்டிலேருந்து பார்க்குறார். குருவின் பார்வை 7ஆம் வீட்டிலேருந்து பார்க்காட்டி வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக போய், அதாவது ஸ்டடி அண்ட் வின் த ரேஸ் அப்படிம்பாங்களா, அது மாதிரி மெதுவாக ஆனால் நிலையான வளர்ச்சி தொழில் வியாபாரத்தில் இன்றைக்கி உண்டு. கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லக்னத்தில் சந்திரன் சூரியன் இருக்குங்காட்டி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். ஆனால் செவ்வாய் சூரியன் சேர்க்கை அனாவசிய ஈகோ, நான் சொல்ல கேட்க மாட்டேன், நான் சொல்ல நீ கேட்க மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் அந்த மனத்தாங்கல்கள் சகோதர சகோதரிக்குள்ளே வரும். அதனால் கொஞ்சம் அனுசரித்து போகணும் குடும்பத்தில். சரிங்களா? கணவன் மனைவி உறவுக்குள்ளே 7ஆம் வீட்டில், அதாவது உங்களுக்கு கலத்திரஸ்தானத்தில் குருவின் வக்ரமான நிலைமை இருக்கார். அதனால் அம்மனியா ஐயங்கொலைய கொஞ்சம் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லக்னத்திலே சுக்கரன் சந்திரன் இருக்கங்காட்டி அந்யோன்யம், ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி போய் பண்ணுவீங்க. அப்போ எனக்கு நீ உனக்கு நான் வேறு யார் இருக்கிற அப்படின்னு ஒரு அந்த அந்யோன்யம் தாம்பத்தியம்லாம் தப்பு இல்லை, நல்லாயிருக்கு. ரைட்டுங்களா? உங்கள் 2 பேருக்குள்ளே மனக்குழப்பங்கள் நீங்கி துணையின் ஆதரவு நல்லா கிடைக்கும். அது புரிதல்கள் நல்லா இருக்குது குடும்பத்தில், அதுதான் முக்கியம். பார்த்துக்கோங்க. அதே சமயம் காதலர்களை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலே சுக்கரன் மற்றும் சந்திரன் இருக்காட்டி இன்றைக்கி உங்களுக்கு காதல் தன்மை நல்லாயிருக்கு. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அவங்கள்ட்ட சொல்லணும், அவங்கள ஒப்பீனியன் கேட்கணும், எண்ணம் இன்றைக்கி வலுப்பெறும். தனிப்பட்ட முடிவு கண்டிப்பாக எடுக்க மாட்டீங்க. அதனால் நல்ல ஒரு அமைப்பு, காதல்கள் புரிதல் தன்மை நல்லா இருக்குது. ரைட்டுங்களா? உங்களோட 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை உங்கள் உறவுல ஒரு நல்ல திருப்பத்தை உருவாக்கும். என்னங்க பாசிட்டிவ் பாயிண்ட், நோ நெகட்டிவ், பாசிட்டிவ் பாயிண்ட். ரைட்டுங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா, 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் வந்து அனாவசிய அலைச்சல்களை கொடுத்தா கூட, அதான் இங்கே படிக்கலாமா அங்கே படிக்கலாமா ஒன்று புரிய மணியை பல தன்மைகளை மைனஸாக கொடுத்தா கூட, 9ஆம் வீட்டில் கூடிய கேது மாணவர்களுக்கிட்ட எதுக்குப்பா ஒரு சாமி ப்ரே பண்ணிட்டு படிப்பு அப்படின்னு ஒரு கோயிலுக்கு போகிறதோ வீட்டிலேருந்து மனசார ஒரு சாமியை ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் மனதிடத்தை உருவாக்கி அப்புறம் 7ல் இருக்கக்கூடிய குருவின் பார்வையால் உங்களுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. புரிஞ்சுதானுங்க? முதல்ல படிக்காம எனக்கு ஆசிலேஷன், இன்னொரு பக்கம் மனசை ஒருநிலைப்படுத்தணும், சாமி வெளியே போய் சாமி போட்டு வர்றது, அப்படி கும்பிட்டதுக்கப்புறம் படிப்பு நல்லா வரும். இவ்வளோத விஷயம். சரிங்களா? ஓகே. சரி, மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் இன்றைக்கி உங்களுக்கு தன்னம்பிக்கை சுய கௌரவம் அதிகரிக்கும். ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். உங்களுக்கு பல நன்மைகள் உங்கள் இன்றைக்கி நடக்கும் இந்த சண்டையில். காரணம், நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய கேது 9ஆம் வீட்டில் இருக்கார். அப்படி இருந்தால் ராசியின் அதிபதியாக குருவின் ஆதரவு இன்றைக்கி நல்லா இருக்குது. அதனால் நல்ல சிந்தனைகள் ஒரு வெற்றி தரக்கூடிய அமைப்பில் நல்லா இருக்காங்க. கவலைப்படாதீங்க. இன்றைக்கி மஞ்சள் சார்ந்த கலர் நல்லாயிருக்கு. 7ஆம் நம்பர் உங்களுக்கு நல்லாயிருக்கு. நீங்கள் இன்றைக்கி விநாயகப் பெருமானை ஒரு வெள்ளை நிற பூக்கள் கொண்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். இல்லைன்னா வெள்ளை நிற இனிப்புகளை வச்சு வழிபடுங்க. விநாயகர் ஆமோதிச்சுட்டு உங்களுக்கு நல்ல பலன் கொடுப்பார். சரிங்களா? பூராடம் உங்களுக்கு இன்றைக்கி பண வரவு பொருளாதார முன்னேற்றம் சீராக இருக்குதுங்க.
ஓகே, ஈக்குவலாக போயிட்டு இருக்கும். குடும்பத்துடன் மகிழ்ச்சியான ஒரு பொழுது கலைக்கூடிய தன்மை உருவாகும். புதிய ஆடைகள் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குது. ஹாப்பியான மூமெண்ட் தானுங்க. ஏன்னா நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லக்னத்திலே பலமாக இருக்குங்காட்டி இன்றைக்கி கலகலப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷத்துக்கு பஞ்சம் இல்லைங்க. சூப்பர் நாளாக கொண்டு வருவாருங்க. இன்றைக்கி பச்சை கலரு மாறானப்போ நல்லாயிருக்கு. இன்றைக்கி மகாலட்சுமி தாயாரை மனசார ப்ரே பண்ணுங்கள், நல்லது நடக்கும். சரிங்களா? உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் பேச்சில் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக காரியம் செய்யணும். அப்போ தான் வெற்றி கிடைக்கும். பொறுமையாக டீல் பண்ணணும் எல்லா விஷயத்தையும். காரணம், வேலையில் உங்களுக்கு மறைமுக எதிரிகள் உங்கள் வேலையை கவுக்கிறதுக்குண்டான வேலையை செய்கிறாங்க. அதனால் சில குழப்பங்கள் வரும். நீங்கள் தைரியமாக இருந்தால் உங்கள் அந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறந்து வேலையில் சக்ஸஸ், அது வேலைன்னு தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயும் சொல்கிறேன். பொதுவாக உங்களோட உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கணும்னா கொஞ்சம் பொறுமையாக கையாளணும். யார் நம்மளுடைய பேக்ரவுண்ட் அட்டாக் பண்ணலன்னு பார்க்கணும். கொஞ்சம் கண்காணிப்பு அவசியம் வச்சுங்களேன் அடுத்தவங்களை பற்றி. ஏன்னா நட்சத்திர அதிபதியாகக்கூடிய சூரியன் லக்னத்தில் பலமாக இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல தினமாக இருந்தாலும் மற்ற கிரக அமைப்பு உங்களை ஏதாவது ஒன்று பண்ணணுமே, சூரியன் ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் சூரியன் யாரும் ஜெயிக்க முடியாது, அது வேறு. பட் அதுக்கு திடமான மனநம்பிக்கை நமக்கு வேணும்னு வச்சுக்கிட்டேன். சரிங்களா? ஆரஞ்சு கலரும் 1ஆம் நபரும் நல்லா இருக்குங்க. நீங்கள் இன்னைக்கு சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு போங்க, எல்லாம் மறைமுகத்தில் தெரிச்சு ஓடிடுவாங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? உங்கள் ராசியின் அதிபதி குரு 7ல் வக்ரமாக அடைஞ்சிருக்காரு. அதுதான் இத்தனை ரீசனுக்கு ஒரு காரணம். அதனால் ராசியில் இருக்கக்கூடிய பல கிரகங்கள் ஒன்று முன்னப்பண்ண பேலன்ஸ் பண்ணி கொடுத்தா கூட இன்றைக்கி நீங்கள் ஆஞ்சநேயரை பெருமானையும் சூரியனையும் மனசார ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய பலன்கள் கிடைக்குன்னு வச்சுக்கலாம். இதுதான் உண்டு. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் முருகானிக்கு 2ஆம் வீட்டில் ராகு, 3ஆம் வீட்டில் சனி, 5ஆம் வீட்டில் மாந்தி, 6ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட், 8ஆம் வீட்டில் கேது, 11ஆம் வீட்டில் புதன், 12ஆம் வீட்டில் செவ்வாய், சூரியன், சந்திரன், சுக்கிரன் இருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 3ல் பலமாக இருக்கார். அதனால் உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். 11ஆம் வீட்டில் புதன் இருக்கார், தன லாபத்தை உறுதி செய்கிறார். கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சூரியன் சேர்க்கை வச்சு பார்க்குறப்ப அனாவசியமான அலைச்சல்கள் அங்கேயும் கொடுத்தா கூட உங்கள் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரத்தை கொடுப்பார். அலைச்சலுக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ரைட்டுங்களா? சரி, தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அன்றைக்கி 3ல் இருக்கக்கூடிய சனி மற்றும் 2ல் இருக்கக்கூடிய ராகு அமைப்பு பார்க்குறப்போ உங்கள் வியாபாரத்தில் தொழில் இருந்த தடைகள் சுத்தமாக விளக்குவாங்க. கவலைப்படாதீங்க. ராகு உங்கள் வியாபாரத்தில் இருந்த தடைகளை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். நல்ல நாளுங்க இன்னைக்கு. அமைப்பு நல்லா இருக்குது. அதே சமயம் 12ஆம் இருக்கக்கூடிய சுக்கிரன் செலவுகளை கொடுக்குற மாதிரி தெரிஞ்சால் கூட 11ல் இருக்கக்கூடிய புதன் அந்த செலவுக்கு உண்டான வரவை புதிய ஒப்பந்தங்கள் செய்கிறத நல்ல விஷயத்தை பண்ணி கொடுப்பார். கவலைப்படாத நம்பிக்கையாக நீங்கள் தொழில் வியாபாரத்தை பண்ணலாங்க இன்னைக்கு. சரிங்களா? குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இருக்கா 11ல் இருக்கக்கூடிய புதன் அமைப்பு வச்சு பார்க்குறப்ப நல்ல தகவல்கள், நல்ல சுப செய்திகள் வரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. இருந்தாலும் 12ல் இருக்கக்கூடிய பல கிரகங்கள் அமைப்பு குடும்பத்தில் கொஞ்சம் செலவுகள் வைக்கிற மாதிரி இருக்குது. ரைட்டா? வரவு கேட்ட செலவை கொஞ்சம் வைக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நடந்துக்கணும் இன்னைக்கு. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் 12ல் சுக்கிரன் இருக்கார். இருந்தால் துணையின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அம்மனி வண்டி வாகனத்தில் போகிறப்பல ஜாக்கிரதையாக போயிட்டு வர சொல்லுங்கள். அதே சமயத்தில் 6ஆம் வீட்டில் கூடிய குருவின் பார்வையானது சில சண்டைகளை உருவாக்கி, கொஞ்சம் லேசான சண்டைகளை உருவாக்கி அதுக்கப்புறம் நீக்கி தாம்பத்தியத்தை சிறப்பு வைப்பார். புரிதலுக்காக அந்த சண்டையை உருவாக்கி கொடுப்பார். ஓகே, எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறீங்க, கணவன்னா மனைவி, மனைவினா கணவன் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? இருவரும் ஒருவருக்கு கூட விட்டு கொடுத்து போகிறீங்களா இல்லையான்னு பார்க்குறக்கா டெஸ்ட் வைக்கிறாருங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். யாருங்க? சுக்கிரன். காதலரை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் சந்திரன் சேர்க்கை இன்னைக்கு காதலுக்கு சூப்பரான டே தானுங்க. சில குழப்பங்கள் வந்தால் கூட குழப்பத்தில் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு வேடிக்கை பார்க்குறாங்க. அதனால் நல்ல முடிவு எடுங்க. காதலர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி 3ஆம் வீட்டில் சனியின் பார்வை வச்சு பார்க்குறப்ப காதலர்கள் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை மேலோங்கும். அதுவும் உண்டு. பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 11ல் இருக்கக்கூடிய புதன் மாணவர் மாணவிகளுக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுக்குறார். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி கடின உழைப்பா படிக்கணும் தம்பி பசங்களா அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் வெற்றி பெறணும் அப்படின்னா கடினமாக கொஞ்சம் படி. ரைட்டா? நல்லா ஞாபக சக்தி படித்தா போதுங்க. சிம்பிளாக படித்தா போதும், ஜெயிச்சிடலாம். உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி உங்கள் பேச்சில் ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க. வேலையில் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் இருந்து வந்த சில சங்கடங்கள், கஷ்டங்கள், சிரமங்கள் நீங்கி ஒரு தெளிவு வரக்குன்னா கொஞ்சம் காலகட்டம் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்கள் உழைப்பிற்கேற்ற பலன் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். அவசரப்படாதீங்க. காரணம் நட்சத்திர அதிபதியுடைய சூரியன் 12ஆம் வீட்டில் கொஞ்சம் மறைஞ்சிருக்கார். மறையாமல் இருந்தால் பவர்ஃபுல்லாக கிடைக்கும். மறைஞ்சிருக்காடி மற்ற கிரகங்கள் ஆளுமை அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு இருந்தால் கூட ராசியின் அதிபதியுடைய சனி பலமாக இருக்கார். அதனால் வெற்றிக்கு பஞ்சமில்லை. கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். சனி கொஞ்சம் லேட்டாக தான் கொடுப்பார். சரிங்களா? உங்களுக்கு கொஞ்சம் ப்ரௌன் சார்ந்த கலர் நல்லாயிருக்கு. 1ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. இன்றைக்கி நீங்கள் சூரிய பகவானை மனசார ப்ரே பண்ணு. நல்லது நடக்கும். முடிஞ்சால் தான தர்மம் பண்ண ட்ரை பண்ணும். ஒரு புண்ணியஸ்தானம் வலுப்பெறும். திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் முருகா மனதிற்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்கள் நடக்க போதுங்க. நிதி நிலைமை மேம்படும். நீண்டகால கனவு ஒன்று நிறைவேறப்போகுது. காரணம் நட்சத்திரத்தின் அதிபதியாக சந்திரன் 12ஆம் வீட்டில் மறைஞ்சு தான் இருக்கார். இருந்தால் கூட ராசியின் அதிபதி சனி நல்லா உங்களுக்கு ஆதரவு இருக்கார். அதனால் நல்ல தினமாக மாறும். சனி சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு. சனி ரைட்டுங்களா?
உங்களுக்கு கருப்பு சார்ந்த 2ஆம் நம்பர் நல்லா இருக்குதுங்க. இன்றைக்கி நீங்கள் பெருமாள் வேறு வெங்கடாச்சலபதி தான் பெருமாளை வழிபட்டால் உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படும். அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். அதே சமயம் தைரியத்துடன் செயல்பட்டு வேலைகளை முடியக்கூடிய தன்மை மேலோங்கும். நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி நட்சத்திராதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருந்தால் கூட உங்களுக்கு அப்படித்த ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் ஆதரவு உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால் நல்ல தினமாக மாற்றி கொடுப்பார். சனியின் ஆதரவு அமோகமாக இருக்குது. உங்களுக்கு ப்ளூ கலரும் 9ஆம் நம்பரும் நல்லா இருக்குது. நீங்கள் இன்றைக்கி முருகப்பெருமான மனசார ப்ரே பண்ணுங்கள். முடிஞ்ச முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சண்டேயில். உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 3ல் பலமாக இருக்கார். அதனால் உங்களுக்கு முயற்சிகள் வெற்றி எடுக்கும். சின்ன தடங்கள் வந்தால் கூட வெற்றி உறுதி. பொறுமையாக இருங்க. நீங்கள் இன்றைக்கி ஆஞ்சநேயரை பொதுவாகவே ஒரு கும்பிடும் போட்டு மற்றபடி எல்லா சாமியும் கும்பிட்றப்போ ஆஞ்சநேயரையும் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை தேடி கொடுப்பாங்க. நல்லது பலிக்கட்டும். நற்பவி மகர ராசி நேயர்களுக்கு தேங்க்யூ. கும்பராசி நேயர்களே இன்றைக்கி லக்னத்திலே ராகுங்க. 2ஆம் வீட்டில் சனி இருக்கார், 4ஆம் வீட்டில் மாந்தி இருக்கார், 5ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டு, 7ஆம் வீட்டில் கேது, 10ஆம் வீட்டில் புதன், 11ஆம் வீட்டில் செவ்வாய், சூரியன், சந்திரன், சுக்கிரன் இப்படிலாம் இருக்கங்காட்டி வேலையை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அதனால் தனலாபத்தை உறுதி செய்கிறார். பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. 11ல் இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியனோட சேர்க்கையானது உங்கள் வேலைக்கு தேவையான தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, அதிகார பலத்தையும் கொடுக்குறார் இந்த சண்டையில். அதே சமயத்தில் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் உங்கள் புத்திசாலித்தனத்தால் வேலையில் இருந்த பிரச்சனைகளை நீங்குவதற்கு உதவி செய்கிறார். சரிங்களா? அதே சமயத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்க்குறப்போ 11ல் இருக்கக்கூடிய செவ்வாயாகட்டும் சூரியன் அமைப்பாகட்டும் உங்கள் வியாபாரத்தில் இருந்த நிதி பற்றாக்குறையை, நிதி பிரச்சனைகளை முன்னின்று தீர்ப்பதற்கு பல வழியை கொண்டு வந்து தர்றார். இன்னைக்கு தொழில் வியாபாரம் சிறக்கப் போகுது. அதே சமயம் லக்னத்தில் ராகு இருக்கார். புதிய முயற்சிகள், புதிய செயலாக்க திட்டங்கள் நிறைவேறும், கை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்காங்க. அதே சமயம் 5ல் குரு வந்து இருக்கார். குருவின் பார்வையும் சரி, 2ஆம் வீட்டில் சனியின் பலமும் இன்னைக்கு வியாபார நிலையான லாபத்தை, பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே என்னங்க சூப்பரான அமைப்பு இருக்குது. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு 11ல் சுக்கிரன் சந்திரன் இருக்காங்க. அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. 10ஆம் வீட்டில் யார் இருக்கா? புதன் இருக்கார். அதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு சுபகாரியங்கள், நல்ல தகவல்கள், நல்ல ஒரு ஒன்று சேரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. குடும்ப உறவுகளுக்கு நல்ல பாண்டிங் தான். கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப முக்கியம். அதில் பார்த்தீங்கன்னா 11ல் சுக்கிரன் சந்திரன் இருக்கார். அதனால் அந்யோன்யம் மேம்படும், தாம்பத்தியம் சிறக்கும். 7ஆம் வீட்டில் கேது இருக்குங்காட்டி உங்களுடைய அம்மனியோட சேர்ந்து கோயிலுக்கு போகிறது, குலதெய்வத்துக்கு போய் வேண்டுதல் நிறைவேற்றுறது, இது போல் வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான நிகழ்வு தானுங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து குடும்பத்துக்காக ஒரு பாசம் நேசத்துக்காக அனுசரித்து போவீங்க. சூப்பராக இருக்குது. காதலரை பொறுத்த வரைக்கும் முருகா 11ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆகட்டும் சந்திரனுடைய சேர்க்கை அமைப்பாகட்டும் இன்றைக்கி காதல் உணர்வுகள் இன்றைக்கி மேம்படும். 2 பேரும் இணைவறியாத ஒரு நட்பை, இணைவறியாத ஒரு காதலை உருவாக்குவீங்க. அதனால் இனிமையாக பொழுது கழியும். அதே சமயத்தில் 5ல் இருக்கக்கூடிய குருவின் பார்வையானது உங்கள் உறவில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறார். ஒரு ஸ்டெப் மேலே ஹெட் கொடுக்குறார். அதாவது காதலுக்கு மேலே ஒரு கல்யாணம் அப்படிங்கிற பேச்சு எடுக்கணும். சரிங்களா? மாணவர்களை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 5ல் குருவினோட பார்வை பார்த்திங்கன்னா படிப்பில் ஒரு புதிய விதமான ஒரு ஆர்வத்தை கொடுப்பார். அதாவது கல்வி போக ரெகுலராக படிக்கிறது போக புதிய விஷயங்கள் கற்றுக்கணுங்க எண்ணம் அதிகரிக்கும். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் வந்து உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்குண்டான அமைப்பை கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் அவிட்டம் இன்றைக்கி புதிய முயற்சிகள் வெற்றி வருங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் வேலையாகட்டும் தைரியத்துடன் செயல்பட்டு வேலைகளை முன்னின்று நடத்தி ஜெயிப்பீங்க. ரைட்டுங்களா? கொஞ்சம் தொட்டதுக்கெல்லாம் ஒரு சின்ன தடைகள் வர மாதிரி இருந்தால் கூட வெற்றி நிச்சயம். தைரியமாக இறங்குங்க. சரிங்களா? ஏன்னா நட்சத்திர அதிபதியாக செவ்வாய் வந்து 11ஆம் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். இது உங்களுக்கு தேவையான தைரியத்தையும் அந்யோன்யத்தையும் அதிகரித்து கொடுப்பார். குடும்பத்தில் ஒன்றும் கவலைப்படாமல் இருங்க. சிகப்பு கலரும் 9ஆம் நாள் நல்லா இருக்குது. நீங்கள் இன்றைக்கி முருகப்பெருமான மனசார ப்ரே பண்ணுங்க. யாம் இருக்க பயமே சிம்பிள். சரிங்களா? சதயம் அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி புதிய விஷயங்கள் ஏதோ ஒன்று நடக்குங்க. தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் வேலையில் சுணக்கம் இல்லாத ஒரு நாள். எதிர்பார்த்த தனவரவும் எதிர்பாராத விஷயங்களில் கொடுத்த கடன் வழியேன்னு கவலைப்பட்டால் கூட ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த கடனும் வரும். ரைட்டா? நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு வரும். அது வெளிநாடோ உள்நாடோ ஏதோ நல்ல செய்தி ஒன்று வரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. காரணம் நட்சத்திர அதிபதியாக இருக்கக்கூடிய ராகு லக்னத்தில் பலமாக இருக்கார். அதனால் நீங்கள் துணிச்சலுடன் முடிவெடுப்பீங்க. விட்டு பார்த்துக்கலாங்கிற தைரியம் உங்களுக்கும் வரும். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ப்ளூவும் 4ஆம் நம்பரும் நல்லா இருக்குது. இன்றைக்கி நீங்கள் துர்க்கை அம்மனை மனசார ப்ரே பண்ணுங்க. குலதெய்வத்தை மனசார ப்ரே பண்ணுங்க. 2 பேருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பணப்புழக்கெல்லாம் சீராக இருக்குதுங்க. அதே சமயத்தில் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் ஓங்குதாங்க வளரும். கவலைப்படாதீங்க. நட்சத்திர அதிபதி யாருங்க? குரு. எங்கே இருக்கார்? 5ஆம் வீட்டில் இருக்கார். வக்ரஸ்டேட்டில் இருக்கார். அதனால் ராசியின் அதிபதியாக சனியினோட ஆதரவு அந்த வக்ரஸ்டேட்டை தாண்டி உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு உதவி பண்ணுவார். ரைட்டுங்களா? இன்றைக்கி ஒரு நல்ல தினமாக அமையும். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு மஞ்சள் கலரும் 3ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. இன்றைக்கி விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலையோ கொஞ்சம் அருகம்புல்லோ சாற்றி கொஞ்சம் வழிபட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அமைச்சு கொடுப்பார். உங்கள் ராசியின் அதிபதி யாருங்க? சனி. எங்கே இருக்கார்? 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அப்படி இருந்தால் இன்றைக்கி உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும்.
நிதி நிலைமை மேம்படும். இன்றைக்கி நீங்கள் ஆஞ்சநேயரை வணங்குவது கூட உங்களுக்கு நல்ல ஒரு விநாயகரும் ஆஞ்சநேயரும் நல்ல பவர்ஃபுல்லான உங்களுக்கு கடவுள் இன்றைக்கி பெரிய பலன்களை கொடுப்பாங்க. ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க மீனராசி நேயர்களே, இன்றைக்கி உங்களுக்கு லக்னத்தில் சனி இருக்கார், 3ஆம் வீட்டில் மாந்தி, 4ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட், 6ஆம் வீட்டில் கேது, 9ஆம் வீட்டில் புதன், 10ஆம் வீட்டில் செவ்வாய், சூரியன், சந்திரன், சுக்கிரன் இருக்காங்க, 12ஆம் வீட்டில் ராகு இருக்கார். இப்படியெல்லாம் இருந்தால் உங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு வந்து 4 வக்ரம் அடைஞ்சிருக்கார். அதோடு மட்டுமல்ல 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய், சூரியன் அமைப்பை பார்க்குறப்ப வேலைக்கு தேவையான தைரியம், சண்டேவாக இருந்தாலும் ஒர்க் பண்ணுவோம் சார் அப்படின்னு தைரியம் கொடுப்பாங்க, அதிகார பலத்தை கொடுப்பாங்க. லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி இருக்கார், அதனால் வேலையில் ஒரு திருப்தி செஞ்சாலும் சண்டே இருந்தாலும் என் வேலை நான் தானே செய்யணும் அப்படிங்கிற தன்மையை கொடுப்பார். இருந்தால் கூட 12 இருக்கக்கூடிய ராகு என்ன சார் வேலை அப்படிங்கிற ஒரு தன்மையும் கொடுப்பார். ஓகே, ஒரு திருப்தியும் இருக்குது, திருப்தி இல்லாத தன்மையும் இருக்குது. அப்போ இப்படி ரெண்டும் கலந்த கலவையாக வேலையில் இருக்கப்போ சரிங்க. தொழில் மற்றும் வியாபாரம் எடுத்து பார்க்கலாங்க. அது பார்க்குறப்போ உங்களுக்கு 10ல் இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் அமைப்பு உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு தைரியமான முடிவு எடுப்பீங்க. அதே சமயம் 12 இருக்கக்கூடிய ராகு செலவுகளை கொடுக்குற மாதிரி தன்மையில் இருந்தால் கூட 9ல் இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு வரவையும் கொடுக்குறார், புதிய ஒப்பந்தங்களை கூட கையெழுத்தாகும். புதன் அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்கு இன்னைக்கு. ரைட்டுங்களா? 4 இருக்கக்கூடிய குருவின் பார்வையும் சரி, 1ஆவது வீட்டில் இருக்கக்கூடிய சனியின் பலமும் சரி, வியாபாரத்தில் ஒரு ஸ்டாண்டர்டான வளர்ச்சி, தொழிலில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. இன்னைக்கு சண்டேவாக இருந்தாலும் சூப்பராக பண்ணலாம். குடும்ப உறவுகளை பொறுத்தவரைக்கும் 10ல் வந்து யாருக்கா சுக்கிரன், சந்திரன் இருக்காங்க, இருந்தங்காட்டி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. அதே சமயத்தில் புதன் வந்து 9ஆம் வீட்டில் இருக்கங்காட்டி குடும்பத்தில் நல்ல சுபகாரியத்தை பற்றி நல்ல செய்திகள், பாண்டிங் நல்ல அமைப்பு, குடும்பம் சிறக்கும், கவலைப்படாதீங்க. நல்ல செய்தி ஒன்று வரும், கவலைப்படாதீங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் 10ல் சுக்கிரன், சந்திரன் இருக்கங்காட்டி இன்னைக்கு அந்நியோன்யம் தாம்பத்தியம் சிறக்கும். 4 இருக்கக்கூடிய குருவின் பார்வை உங்கள் அம்மனி ஐயனுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. கொஞ்சம் வண்டி வாங்கத்தில் போகிறப்ப 2 ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. ஒரு 2 பேர் விட்டு கொடுத்து போவீங்க, குடும்பத்தை அனுசரித்து போவீங்க. அதனால் கணவன் மனைவி உறவுகளெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல். சரிங்களா? ஓகே. காதலை பொறுத்த வரைக்கும் 10ல் இருக்கக்கூடிய சுக்கிரனாகட்டும் சந்திரனாகட்டும் சேர்க்கையானது காதல் உணர்வுகளை நல்ல ஒரு அமைப்பில் நல்லா இருக்காங்க, மகிழ்ச்சியாக பொழுது போக்குவீங்க. 4ல் இருக்கக்கூடிய குருவின் பார்வை ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காதல், ஒரு திருப்தியான ஒரு பார்ட்னர் கிடைச்சாங்க, சந்தோஷம் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கும். பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 9ல் இருக்கக்கூடிய புதனை வச்சு பார்க்குறப்ப நல்ல ஞாபகத்துடன் படிப்பாங்க. 4ல் இருக்கக்கூடிய குருவின் பார்வையானது படிப்பில் புதிய ஆர்வத்தை தூண்டி கொடுப்பாங்க, நல்லா படிப்பாங்க. டோன்ட் வரி. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகன் இன்றைக்கி பணப்புழக்கங்களை சீராக இருக்குதுங்க. அதே சமயம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், அது ஈகோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பணப்புழக்காட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாம் நீங்கும். மொத்தத்தில் குடும்பத்தில் சேர்ந்து கோயிலுக்கு போகலாம், ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும், குலதெய்வத்துக்கு போகலாம், வேண்டுதல் நிறைவேற்றாலும் எண்ணம் அதிகரிக்கும். காரணம் நட்சத்திரத்தின் அதிபதியாக குரு 4ஆம் வீட்டில் வக்கரமான நிலைமை இருந்தால் கூட ராசியின் அதிபதியின் பலம் ஒரு நல்ல அமைப்பு, ஆன்மீக சிந்தனை மேலக்கூடிய தன்மை நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது. சிகப்பு கலர் 3ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. இன்றைக்கி நீங்கள் ஆஞ்சநேயரை மனசார ப்ரே பண்ணுங்கள், குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்தோடு போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறக்கும். உத்திராடத்தை பொறுத்தவரைக்கும் முருகா இன்றைக்கி உத்தியோகத்தில் ஒரு நிலையான வளர்ச்சி, தொழில் தான் வியாபாரத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. நிதி நிலைமை நல்ல அருமையான காலகட்டம், குடும்பம் நல்லா தான் இருக்குது, தொந்தரவு இல்லைங்க. நட்சத்திரத்தின் அதிபதியாக சனி வந்து லக்னத்தில் பலமாக இருக்கார், அதனால் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டு, தைரியமாக இருக்கலாம். ப்ளூ கலர் 8ஆம் நம்பர் நல்லா இருக்குது. இன்றைக்கி நீங்கள் சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லது. சரிங்களா? அதே சமயத்தில் அடுத்தது ரேவதி நட்சத்திரம், அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கல்வியில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு அமோகமாக இருக்குது. வியாபாரம் தொழில் இது வந்து குழப்பங்கள் நீங்கி ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க. நண்பர் நண்பின் உதவிகள் உங்களுக்கு சரௌண்டிங் இருக்குது. ஒரு சூப்பர் சண்டேவாக இன்றைக்கி என்ஜாய் பண்ணுவீங்க. காரணம் நட்சத்திரத்தின் அதிபதியாகக்கூடிய புதன் வந்து 9ஆம் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் உங்களுக்கு என்ன புதன் இருந்தாவே அறிவு சார்ந்து புத்தி கூர்மை சிறக்கும், வெற்றி தரக்கூடிய அமைப்பு புதன் அமைச்சு கொடுக்குறார் ரேவதிக்கு. உங்களுக்கு பச்சை கலரும் 5ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. இன்றைக்கி நீங்கள் விநாயகர் பெருமானை மனசார வழிபடுங்க, நல்லதே நடக்கும், சிறப்பாக நடக்கும். அன்னதானம் இது பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அப்படி பார்த்தாலும் உங்கள் ராசியின் அதிபதியாகக்கூடிய குரு வந்து 4ல் வக்ர ஸ்டேட்டில் இருக்கார். அப்படி இருந்தால் மைனஸ் அப்படி நினைக்கலாம். பட் இருந்தாலும் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய பல கிரகங்கள் அமைப்பு உங்களுக்கு கூட்டு பலத்தை கொடுக்குறார். ஒருத்தர் மைனஸ்னால் 2 பேர் ப்ளஸ், அப்படி தன்மை இருக்குது. அதனால் நீங்கள் அதை முதல்ல ஆஞ்சநேயரை மனசார ப்ரே பண்ணிங்கன்னா இன்னமும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட்டாக கிடைக்கும். ரைட்டா? உங்களுக்கு நல்ல பலன்களை நல்ல உங்களுக்கு குலதெய்வம் சரி, உங்களுக்கு ஆஞ்சநேயர் நல்லா கொடுப்பாங்க. ரைட்டா? விநாயகர், ஆஞ்சநேயர், குலதெய்வம் எல்லாம் மனசார ப்ரே பண்ணுங்க, நல்லது நடக்கும். போய்ட்டு விட்டுங்களா? நல்லது உழைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வஜ்ரம் அஸ்ட்ரோ நேர்களை மார்கழி மாதத்தினுடைய பயன் 12 ராசி, அதாவது மேசம் முதல் மீனம் வரை தனித்தனியான பலன்களை கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு அது சின்ன சின்ன பரிகாரம் என்ன பண்ணணும், வீட்டில் வச்சு எப்படிலாம் பூஜை பண்ணால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மிக தெளிவாக வந்துங்க கொஞ்சம் கோச்சாரத்தின் அடிப்படையிலும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையும் முருகன் அருளாலும் சொல்லியிருக்கேன். தனித்தனி வீடியோவை நம்ம சேனல்லேயே இருக்குதுங்க, லிங்க் எல்லாம் அங்கே போனீங்கன்னா இருக்குது. அந்த மாத பலன்களில் பிளேலிஸ்ட்டில் மாத பலன்கள் இருக்குது, அந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். போய் பார்த்துட்டு முடிந்தவரை பயன்பெறுங்கள் அப்படின்னு வேண்டிட்டு போயிட்டு விட்டுங்களா? நாளை சந்திப்போம். நற்பவி அனைவருக்கும் நல்லது பலிக்கட்டும். சென்னிமலை முருகனுக்கு அரோகரா.